வாங்க ஆச்சி உக்காருங்க. ஓ ஐயாவுக்கு லஞ்சம், ஏதோ உணவுப் பொருள், கரெக்டா? என்ன அன்பு பாருங்க. நான் இன்றைக்கி பேசுகிற தலைப்பே அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். என்ன கொடுத்துருக்கா ஆச்சி? கையில் என்ன பொட்டலாம்? கடலை மிட்டாய். ஐயாவுக்கு என்ன வயசு? 69. அவங்க யார்? மனைவி. 69 70 நெருங்கி கொண்டிருக்கிற ஒரு கணவர் அரங்கத்தில் உட்காந்து அழகாக ஐயா வந்து கேட்க உட்காந்துருக்காரு. ஆச்சி அங்கேருந்து வந்து அவன் இன்னும் 1 மணி நேரம் பேசுவான், பசிக்க போகுது அப்படின்னு கடலை மிட்டாயை திணிச்சுவிட்டு போயிருக்குன்னா நம்ம ஆட்சிக்கு இந்த ஐயாவுக்கும் அந்த அன்புக்கும் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் நம்ம கொடுத்துடலாம் இல்லை? என்ன அழகு! அனைவருக்கும் இதயம் நிறைந்த அன்பு கலந்த வணக்கங்கள். பாருங்களேன், இயற்கை எப்படி கொண்டு வந்து சேர்க்குதுன்னு. நம்ம எந்த தலைப்பில் பேசுகிறோமோ நாம் உள்ளத்தில் உள்ளன்போடு இருந்தால் வார்த்தையில் ஒளி வரும்னு மகாகவி பாரதி சொன்னார்ல. உள்ளத்திலே உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும்னார்ல மகாகவி பாரதி. அது சொன்ன மாதிரி அதுக்கு அது நடைமுறை யதார்த்த உண்மையாக நடக்குது பாருங்க. வாங்க சார், நீங்களா வாங்க வாங்க உட்கார. யார் வந்தாலும் உட்கார வைக்கிறது என் வேலையாக இருக்கு. இப்போ நீங்கள் உட்கார, ரொம்ப மகிழ்ச்சி. முன்னால் வந்து உட்காருங்க. நான் வரேன் மறுபடியும். அதுக்கு இந்த அருமையான சிவகங்கை புத்தக திருவிழாவை 3வது ஆண்டாக மிக சிறப்பாக ஏற்று நடத்துகிற மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அரசிற்கும் பபாசி நிறுவனத்திற்கும் உங்களுடைய அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை அவங்களுக்கு பரிசாக கொடுக்கணும். ஏன்னா ஒரு புத்தகம் விற்கப்படுகிற பொழுது அந்த எழுத்தாளனுடைய எழுத்து படிக்கப்படுகிறது என்பதை விட அந்த பதிப்பாளர் சில ரூபாய் பணங்களை சம்பாதிக்கப் போகிறார் என்பதை விட அந்த எழுத்தாளருடைய பெயர் படிப்பவருக்கு அறிமுகமாகிறது என்பதை விட இந்த சமுதாயத்தின் மாற்றத்திற்கான விதை ஒரு மனிதன் மனதிலே நடப்பட போகிறது என்ற அர்த்தம். அதான் வாசிப்பினுடைய அழகே. வாசிப்பு ரொம்ப அனுபவிச்சிங்கன்னா பூவாக மலரும் மனசில். வாசிப்பு வந்து வாசிப்பூ ஆகிடும். அவ்வளோ அழகாக இருக்கும் வாசிக்க. நான் ரொம்ப சோர்வாக இருக்கிற சமயங்கள் எல்லாம் புத்தகங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவேன். அவ்வளோ பெரிய உற்சாகம் வந்துடும். இந்த கார் பயணத்தில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஹேய் ஓ அப்படின்னா என் டிரைவர் புரிஞ்சுப்பார், தம்பி சார் படிச்சுக்கிட்டு இருக்கார் போல இருக்கு பின்னாடி சீட்டில் உட்காந்துன்னு. ஏன்னா நாமுத்துக்குமார் அவர்கள் சொல்லுவார், ஒரு எழுத்தாளன் எழுதுகிற எழுத்தில் பேசுகிற அந்த எழுத்து கண்ணீர் சிந்துகிற மாதிரி எழுத்துக்கள் இருந்தால் படிப்பவனுக்கு கண்ணீர் வரணுமா? சிரிக்கிற மாதிரி அவர் எழுதுனா படிக்கிறவனுக்கு சிரிப்பு வரணுமா? உணர்ச்சி வயப்படுற மாதிரி எழுத்துறதுன்னா படிக்கிறவனுக்கு உணர்ச்சி வயப்படணுமா? அந்த மாதிரி எழுத்துக்களாக எழுத்தாளர் எழுதணும், படிக்கிறவனுக்கு ஆனந்தமாக இருக்கும் பாரு. எனக்கு அப்படி தான் நான் படிப்பேன். நான் அப்படி தான் படிப்பேன். ஒரு மனம் நிறைந்த வாழ்த்து. எல்லா புத்தக திருவிழாவிற்கும் என்னை அன்போடு அழைக்கிற மரியாதைக்குரிய அரசாங்கத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் பபாசி நிறுவனத்திற்கும் தலைவரையா வந்து பெருந்தன்மையாக உட்காந்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அவங்களாம் தான் அவங்க நம்மளெல்லாம் கூப்பிடணும்ல, அது ரொம்ப முக்கியம். நல்லா பேச தெரியும், வீட்டிலே உட்காந்து பேசி என்ன பிரயோஜனம்? ஆமாம், வீட்டில் பேசுனா மதிக்க போகிறதில்ல, அது வேறு விஷயம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வீட்டில் மரியாதை கிடையாதுங்கிறது இங்கே இருக்கிற. சொன்னோன்னா ஒரு அண்ணன் என்ன நம்மளை மாதிரியே பேசுகிறான். எனக்கு முன்னால் பேசின மரியாதைக்குரிய ஐயா கவிஞர் ஐயா சபாரத்னம் அவர்கள் மிக அழகாக மண்ணினுடைய பெருமையை சொல்லி எவ்வளோ ஒரு 20-25 நிமிட பேச்சில் எத்தனை ஆழமான கருத்துக்கள். ஒரு பலத்த கைத்தடல் மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்கு கொடுத்தோம். இந்த நகராட்சியினுடைய மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்கள் வந்து வரவேற்புரை பேசுகிறப்ப ஈரோடு மகேஷ்கிறதுக்கு ரமேஷ்ன்னு சொல்லிட்டீங்க சார்னு. அவர் அதுக்கு ஒரு 100 முறை என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பார். சார் சாரி சார் சாரி சார் சாரி சார் சாரி சார்னு. அவர் பாட்டு வராரு, கை கொடுத்தாரு, புகைப்படம் எடுத்தார். நான் அவரு பேசணும். அவர் தான் கமிஷனர்னு எனக்கு தெரியாது. இவ்வளோ எளிமையான கமிஷனர் நான் பார்த்ததில்லை. அது வாழ்த்து சொல்லணும் உண்மையிலே சாருக்கு. சபாரத்னம் சார் சொன்னார், அவர் பைக்கில் தான் சார் வந்துட்டு போவார், இந்த மாவட்டத்துக்கு ஃபண்டு கம்மினார். இந்த மாநகராட்சியில் ஃபண்டு கம்மி, பைக்கில் தான் வந்துட்டு போகிறாரு. இல்லை இல்லை எளிமையாக இந்த மாதிரி எளிமையான மனிதர்கள் அவ்வளோதாங்க. வாழ்க்கை என்ன பெருசா? இந்த அண்ணன் வந்து நம்ம சுந்தர மகாலிங்கன் வீடியோவை வந்து கொடுத்துவிட்டு இந்த மாவட்ட நிர்வாகம் சார்பாக நம்ம செடிகள் தரோம்,
மற்றதெல்லாம் விட மாவட்ட ஆட்சித்தலைவர் வலியுறுத்தி இருக்கான்னாங்க. ஒரு பலத்த கைத்தெழுத்து தரணும் ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு. அதை கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார், வீட்டில் தினமும் பார்க்குறப்பெல்லாம் உங்களுக்கு சிவகங்கை மாவட்டத்தோட நினைப்பு வரணும்னு நாங்கள் 2 பேரும். என்ன அழகு பாருங்க. நிறைய பேர் செடி ஆசையாக வாங்கிடுவான், இப்படி இருக்கும். அதை கவனிக்கணும். எல்லாமே ஒரு உயிராக பார்க்கணும், அப்போ தான் அந்த அன்பு சுரக்கும். எல்லாமே உயிராக பார்க்கணும், அப்போ தான் அன்பு சுரக்கும். நாம் நமக்கு என்னென்னா, நம்மகிட்ட அன்பு எப்படின்னா டைம் டேபிள் போட்டு வரும். புரியுதா உங்களுக்கு? நம்ம மனிதனுடைய அன்பு எப்படின்னா டைம் டேபிள் போட்டு வரும். இந்த டைமுக்கு அன்பாக இருக்கலாம், இந்த டைமுக்கு அன்பாக இருக்க வேண்டாம். திடீர்னு இங்கே பெற்றோர்களாக கணவன் மனைவியாக வந்தவங்களாம் கை தூக்குங்க. கணவன் மனைவியாக பெற்றோர்களாக வந்தவங்க, என்ன இவ்வளோ கூட்டம் இருக்குது, இவ்வளோ தான் புருஷன் பொண்டாட்டியாக வந்தீங்களா? மற்றதெல்லாம் புருஷன் தனி பொண்டாட்டி தனியா? என்னையா வாழ்க்கை அது? சரி, இப்போ சில பேர் கை தூக்காமல் இருக்கீங்களே கணவன் மனைவியா, அவங்களும் சேர்ந்து இப்போ ஒரு தடவை கை தூக்குங்க. எத்தனை பேர் கணவன் மனைவியாக வந்திருக்கீங்க? கை தூக்குங்க நல்லா. ஒரு அக்கா கை தூக்குறாரு, அந்த அண்ணன் கை தூக்க மாட்டேங்கிறார். ஏன்னா ஆர்டர் அப்படி, தப்பி தவறி தூக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுற அப்படின்னு. இப்போ எதுக்காக கை தூக்க சொல்கிறேன்னா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரே சமயத்தில் நீங்கள் பெற்ற ஆதார் கார்டு கிட்ட, நீங்கள் பெற்ற குழந்தைங்க கிட்ட அன்பாக இருந்துட்டீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு சந்தேகம் வரும். இது நாள் வரைக்கும் வளர்த்தது இந்த அம்மா அப்பா தானா, திடீர்னு ரொம்ப பாசமாக இருக்காங்களே. குழந்தைங்க எப்பயுமே ஒரு விழிப்புணர்வோடு இருக்கும். ரொம்ப பாசம் காமிச்சா சந்தேகத்திலே இருக்கும். அடுத்து அடிக்க போகிறாங்களோ, இல்லை ஹாஸ்டலில் சேர்க்க போகிறாங்களோ, எதுக்கு இவ்வளோ ஐஸ் வைக்கிறாங்க. ஒரு பொண்ணு அப்படி சிரிக்குது, மாமா என்னோட மனசாட்சி மாதிரியே பேசுகிறாரு, சந்தேகம் வரும். மனுஷன் டைம் டேபிள் வச்சுருப்பான். அவனை பார்த்து நாய்க்குட்டி, தெருவில் இருக்கிற நாயோ நாய்க்குட்டியோ வாலாட்டிட்டு வரும். அப்போ பிஸ்கட்டோ சோறோ வாங்கி போடவே மாட்டான். நாய் டக்குன்னு பார்க்கும், என்னை விட கத்துறானே இவன், வாவ் இவன் நமக்கு மூத்தவன் போல இருக்குன்னு நினச்சிக்கும். புரியுதா? நமக்கு மூத்தவன் போல இருக்கு இவன் அப்படின்னு நினச்சோம். இப்போவான்னு விரட்டி விட்டுருவான். சம்பந்தமே இல்லாமல் தூங்கிட்டு இருக்குங்க. நடுராத்திரி நல்லா தூங்கிட்டு இருக்கும். ஏன்னா அப்போ தான் எல்லா நாயும் வீட்டுக்கு போயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்லாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நிம்மதி. எவனும் 2 வீலரில் கொண்டு வர மாட்டான். இதில் 2 வீலரில் இவர் வேகமாக போயிட்டு இவர் சொல்லுவார், நாயினால அவ்வளோ பிரச்சனை சார், பெரிய ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிச்சேன் அப்படின்னோடனே வீட்டில் இருக்கிற மனைவி நினைக்கிறாங்க, கொஞ்சம் அந்த நாய் கரெக்ட் டைம் வந்திருக்கலாம். அவங்களுக்கு அவங்க ஆசை. வாங்க மேடம், சார் வாங்க ப்ளீஸ். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சிவகங்கை மாவட்டத்துடைய கல்யாண ரிசப்ஷனுக்கு எல்லாரையும் வரவேற்கிற மாதிரி இருக்கு. நான் வாங்க வாங்க வாங்கன்னு உட்கார பரவாயில்ல. எனக்கு அது என்ன வாத்தியாரில் பார்த்துருக்கேன், பிடிச்சி உட்கார வச்சுருவேன். இன்னொன்று உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் இந்த நிகழ்வை முடித்து எழுந்து போகிற பொழுது இந்த அரங்கத்துக்கு இந்த இருக்கையில் அமருகிற வரை நீங்கள் எப்படிப்பட்டவராக இருப்பீர்கள் என்று தெரியாது. ஆனால் என் பேச்சை கேட்டு முடித்த உடனே, சபாரத்னையா பேச்சை கேட்டு முடித்த உடனே, நன்றிரை சொல்லி முடித்த உடனே நீங்கள் எழுந்து போகிறப்ப நிச்சயமாக ஒரு சிறிய மனமாற்றத்தோடு, நம்பிக்கை வெளிச்சத்தோடு மட்டும்தான் எழுந்து போவீர்கள். அது என் தமிழ் மீது ஆணை. உள்ளே போய் புத்தகத்தை பார்ப்பீங்க, வாங்குவீங்க, இது நடக்கும். சும்மா தூங்கிக்கிட்டு இருக்கிற நாயை விடிய தூங்க விடாமல் சார், அதை பிடிச்சி எழுப்பி சோறு போடுறான். அது நினைக்குது, மிச்சமாயிருச்சா, சாப்பிடு. அது மோந்து பார்த்துட்டு சாப்பிடல. எனக்கு சில சமயம் வருத்தமாக இருக்கும். என் மனைவி எனக்கு என்ன பண்ணாங்க, ஏங்க நாம் போய் இந்த வாயில்லா ஜீவனங்களுக்கெல்லாம் உணவு கொடுப்போம். சரி, நல்லா வீட்டிலே சமைச்சு எடுத்துகிட்டு போய் போடுறோங்க. இது மாவட்ட நிர்வாகம் மட்டும்தானே இந்த வீடியோ வச்சுக்கும். இது வேற லைவா? ஓ, என் லைஃபு போச்சு அப்போ லைவில். இந்த பாதிலையும் விட முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் அடுத்த குடும்ப கதை ஆர்வமாக இருப்பாங்க. நம்ம முதல்ங்க எங்கள் தெருவை தாண்டி 4 தெரு தள்ளி ஃபஸ்ட்டு நான் இறங்கணுன்னு ஓடி வந்தது ஒரு நாய். ஆசையாக இருந்தது. அண்ணே போடுமா, ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு போடுன்னு போட்டோனங்க.
மோந்து பார்த்துட்டு ஓடுதுங்க வேகமாக. நான் ஒன்றுமே சொல்லலை, ஏன்னா அந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும். நான் பொதுவாகவே சிரிக்கிற பழக்கம் உடையவன். எல்லாரும் என்ன கேட்பாங்க, எப்படிங்க சிரித்த முகமாக இருக்கீங்க அப்படின்னு. இப்போ மனுஷனாகவே சிரிக்கணும் என்னங்கய்யா. தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் நகையேன்னாரு முதல்ல ஆரம்பிக்கிறப்பயே. நகையே அழுகை இழிவிரல் மறுக்கை, அப்படி தான் நகை தான், நகைச்சுவை தான் முதல்ல மனுஷனுக்கு. சிரிச்சாதான் மனுஷன். மாடு சிரிக்காது, நாய் சிரிக்காது, குரங்கு சிரிக்காது, சிரித்தாலும் நம்மளால் பார்க்க முடியாது. மனுஷன் தான் சிரிக்க முடியும், ஆனால் சிரிக்கவே மாட்டேங்கிறான். மனுஷன் சிரிக்கிறதுக்கு ஒரு காமெடி காட்சி வருது, நகைச்சுவை காட்சி தேவைப்படுது படத்தில். மனுஷன் சிரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேச்சாளர் வந்து பேசுறது தேவைப்படுறது. மனுஷன் சிரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மீம்ஸ் தேவைப்படுது. மனுஷன் சிரிக்கிறதுக்கு முக்கியமாக இப்போ மனுஷன் எதை பார்த்து தெரியுமா சிரிக்கிறான்? சக மனுஷன் கஷ்டப்பட்டா சிரிக்கிறான். அந்த பிராங்க் வீடியோன்னு ஒன்று பண்ணுறாங்களே, அதை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறோம்ல தம்பி. அந்த பிராங்க் வீடியோவில் என்ன நடக்குது? ஒருத்தன் பலூன் நிறைய தண்ணி வச்சுட்டு ஒருத்தன் குப்புன்னு அடிக்கிறான். அவன் நனைஞ்சு போனோட படம் பார்த்துட்டு இருக்கிறான், நல்லா வாங்கினான். அப்போ இன்னொரு மனிதனுடைய துயரம் சக மனிதனுக்கு சிரிப்பாக இருக்கிறது. ஆனால் ஒரு காட்டில் மான்கள் கூட்டமாக போகிற பொழுது ஒரே ஒரு மான், குட்டி மான் மாட்டிக்கிட்டா, அல்லது யானைகள் கூட்டமாக போகிறப்போ ஒரே ஒரு குட்டி யானை சிங்கத்திடமோ புலியிடமோ மாட்டிக்கொண்டால், சுற்றி இருக்கிற யானைகள் எல்லாம், சுற்றி இருக்கிற மான்கள் எல்லாம், சுற்றி இருக்கிற காட்டு பண்டிகள் எல்லாம் அதை பார்த்து ஒருபோதும் சிரிப்பதில்லை. என் இனத்தை சார்ந்த ஒருவன் துயர் உறுகிறான், அவனை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய வேலை என்று நாமெல்லாம் 6 அறிவுக்கு கீழே இருக்கும் அப்படின்னு சொல்கிற மிருகங்கள் நினைக்குது. ஆனால் 6 அறிவு இருக்கிற மனுஷன் தனக்கு சம்பந்தம் இருக்கோ சம்பந்தம் இல்லையோ, ஏதாவது ஒரு மனுஷன் எங்கேயாவது கஷ்டப்பட்டா சிரிக்கிறான், சந்தோஷப்படுறான். கொண்டு வாப்பா, நான் பேசி இப்போ நான் இப்படி சாப்பிட்டே பேச முடியும். நீ அன்பில் அன்னை தெரசா மிஞ்சிருவ போல இருக்கு. கொடுத்துரும். அவங்க சாப்பிட மாட்டாங்க, வச்சிரு பரவாயில்ல அப்படி சொல்லிடணும். ஒரு மரியாதைக்கு சாப்பிடாமல் இருப்பாங்க. அப்படிலாம் இல்லை சார், நீங்கள் சாப்பிடுங்க சார், கொடுங்க. இதுக்கு மேலே எதுவும் கொண்டு வராதிங்க, எனக்கு மன உளைச்சல் ஆயிரும். ஏன்னா கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம். நீ தேங்க்ஸ்ப்பா, நல்லா இருப்பேன், போய்ட்டு வா. உன் பொண்டாட்டி உனக்கு காப்பியை தர மாட்டா, போய்ட்டு வா. அப்போ மிருகங்கள் வந்து அவ்வளோ தெளிவாக இருக்குது, மனுஷன் தெளிவாக இல்லை. நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? நாமளே பண்ணியிருக்கோமே, நானே பண்ணியிருக்கேனே. நம்மளே அறியாமல் சக மனிதன் துயர் இருக்கிற பொழுது நமக்கு சிரிப்பு வருது இல்லை? பிராங்க் வீடியோவாக இருக்கட்டும், இல்லை ரோட்டில் ஒருத்தர் நீங்கள் நடந்து போகிறீங்க, இப்போ புத்தக காட்சி முடிச்சுட்டு வெளில போகிறீங்க, பைக் எடுத்துகிட்டு போகிறோம், ஒருத்தர் உழுதுட்டாருன்னு வச்சுங்க, இந்த நம்ம ஆர்ச்சிக்கிட்ட உடனே கண்ணீர் சிந்துவீங்களா என்ன? அப்படியே முந்திட்டு போனான், வேகமாக போனாங்க பாரு. அவர் திரும்பினோன்னே, சார் அடிக்கிட்டு படலையே, அம்மாடி, நம்ம மாதிரி மனுஷன் மாதிரி ஒரு ஆள் உலகத்திலே கிடையாதுங்க, உண்மையிலே நான் சொல்கிறேன். அப்போ அது நான் இப்போ மறுபடியும் என்னோட இடத்துக்கு வரேன். சாப்பாட்டு போட்டு அது ஓடி பிடிச்சா எனக்கு பொதுவாக நகைச்சுவை உணர்வு அதிகம், சிரிப்பு வந்துடும். நான் கண்ட்ரோல் பண்ணி சிரிக்காமல் இருக்கேன். அதுக்கு என் மனைவி கேட்குறாங்க, இது யாரோட பிளான்? நாயை பிளான் பண்ணி உட்கார வச்சு கூப்பிட்டு மோந்து பார்க்க சொல்லி ஓடுன்னு சொன்னேன்னா என்ன? நான் சொன்னேன், ஆமாம் கட்டாயப்படுத்தி சாப்பிட நான் சிம்பிளாக ஒரு பதில் சொன்னேன். அம்மா நீ தவறாக எடுத்துக்காத, கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்கிறதுக்கு அது உன் புருஷன் இல்லைன்னு. கரெக்டாக என்ன சொல்ல, எளிமையாக வாழ்க்கையை எடுத்துக்கோங்கிறேன். எளிமையாக வாழ்க்கையை எடுத்துக்கோ. ஏன் உடனே நிறைய பேர் சொல்லிடுவாங்க, நீங்கள் வந்து பெண்களை கிண்டல் செய்து இந்த மாதிரி நகைச்சுவைகள் தான் சொல்வீர்களா? மனுஷன் சிரிச்சா போதும். கரெக்டாக நான் ஆண்களை கிண்டல் பண்ணி வரிசையாக வருவேன், ஒன்றும் கவலையப்படாதீங்க. நான் எல்லாம் மனுஷனாவே கிண்டல் தானே, அதில் என்ன ஆண் பெண், எல்லாரும் மனிதர்கள் தான், நாம தான் ஆண் பெண்ணு பிரிச்சுவிட்டோம். கரெக்டா? இன்னொன்று சொல்லவா, காட்டுக்கு வந்து ராஜா யாரு? காட்டுக்கு ராஜா யாரு சார்? நல்லா சத்தமாக சொல்லுங்க. காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம். இது சிங்கத்துக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. காட்டுக்கு ராஜா சிங்கம், அதை கூண்டில் அடைச்சி வச்சு இவன் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். யாரு? மனுஷன். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள்னு பேசுகிறப்ப நம்மளுடைய அன்பு டைம் டேபிள் போட்டு வரக்கூடாது. இந்த இடத்துல தான் அன்பாக இருக்கணும், இந்த நேரத்தில் அன்பாக இருக்கக்கூடாது,
மனைவிட்ட இந்த நேரத்தில் தான் அன்பாக பேசணும், குழந்தைகள்கிட்ட இந்த நேரத்தில் தான் அன்பாக பேசணும், இல்லை கணவன்கிட்ட இந்த நேரம் தான் அன்பாக பேசணும், அப்படி டைம் டேபிள் போட்டு வருவது அன்பே கிடையாது. அது சந்தர்ப்பவாதம். நீங்கள் நேரத்திற்கு தகுந்த மாதிரி அன்பு காண்பிக்கிற மனிதர்களாக இருந்தால் நீங்கள் அன்பு காண்பிக்கிற மனிதர்கள் என்ற அர்த்தம் இல்லை, நீங்கள் சந்தர்ப்பவாதிகள் என்ற அர்த்தம். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நான் சொல்கிறது சுருக்கு சுருக்குன்னு குத்தும். அதனால் அமுக்குட்டியாக கைத்தட்டாமல் இருக்கக்கூடாது. நம்மளை தான் சொல்கிறான், பரவாயில்ல, உண்மை தான், கை தட்டணும். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? வாத்தியார் வேலை தான் இப்போ நான். ஏன்னா இது நானும் பண்ணியிருக்கேன் சார். நான் என்ன, அதாவது ஒரு மனிதனுடைய பேச்சுங்கிறது அடுத்தவர்களுக்கானதில்லை, அவன் வாழ்க்கையில் நடந்திருக்கும். நான் யோசிச்சிருப்பேன், இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோமே, சமயத்துக்கு தகுந்த மாதிரி பேசியிருக்கோமே, அன்பாக இருக்கிற வந்திருக்கோமே, அப்போ அது உண்மையான அன்பு இல்லையே. நான் ரியலைஸ் பண்ணுவேன், நான் யோசிப்பேன். அதனால் நான் சொல்கிறேன். நான் வரப்போ எனக்கு உண்மையிலே இப்போ எது தெரியுமா? மேடம் கொஞ்சம் வேகமாக வந்து உட்காருங்க மேடம் ப்ளீஸ். மேடம் பாப்பா உட்கார்றா ப்ளீஸ். உங்களுக்காக தான் வெயிட்டிங் மேடம். ஆரம்பிக்கல, கமிஷனர் சொன்னார் அந்த 2 பேர் வரட்டும்னாரு, அதுக்காக உட்காருங்க மேடம். வர்றது லேட்டு, அது என்ன அப்படி ஒரு பார்வை, எல்லா டென்ட்டும் நீங்கள் போட்ட மாதிரி டப்புன்னு வந்து முன்னாடி இடம் இருக்கான்னு பார்த்தீங்களா? வாங்க மேடம் மேடையிலே உட்காரு. நீங்கள் ஆடியன்ஸாக வந்தால் போதும், என் பக்கத்தில் உட்காந்து கூட கேட்கலாம். அந்தளவுக்கு நாங்கள் இருக்கோம். இப்போ எனக்கு உண்மையே இன்றைக்கி திங்கக்கிழமை, எப்பயுமே புத்தக கண்காட்சியில் எல்லாரும் சனி ஞாயிறு தான் வேணும்னு கேட்பாங்க. தலைவரையா தெரியும், உண்மையா தலைவரையா? சனி ஞாயிறு ஏன்? வெள்ளி சனி ஞாயிறுனா கூட்டம் வரும், மக்கள்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க, 2 நாள் அதிகமாக இருக்கும், கூட்டம் நல்லா இருக்கும், அப்போ பேசுகிறது ஈஸின்னு. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? திங்கள்லேருந்து வியாழனுக்குள்ளே நீங்கள் எந்த கிழமையில் எந்த பேச்சு எந்த தேதி கொடுத்தாலும் பரவாயில்லமே. ஏன்னா ஒரு வேலை நாளில் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு புத்தகம் பார்ப்பதற்காக ஒரு வேலையாக நீங்கள் வந்திருக்கீங்கல்ல, அந்த நல்ல மனிதர்களை சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. சொல்லிட்டு இருப்ப கூட ஒரு அக்கா ஈவரக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கியக்கா, நீலாம் அக்கா பச்சை கலர் சேலை, நீ பண்ணுற அநியாயம் இருக்க, நேராக என் முன்னாடி உட்காந்து நீயும் பக்கத்தில் இருக்கிறவரும் அனுபவிச்சு வேற சாப்பிட்றீங்கக்கா. சாப்பிடுங்க, தப்பு இல்லை, அதை ரசிச்சு ருசிச்சு. நான் ரொம்ப நேரமாக அக்கா தலையாட்டிகிட்டே இருந்ததா என் பேச்சுக்கு நினச்சேன், கடைசியில் சாப்பாட்டுக்கு அப்படி கடி கடிச்சிடு அப்படின்னுச்சுன்னா எனக்கு ரசிக்குது போல இருக்கு. பயங்கரமான ரசிகை, உத்து பாத்திரம் தான் தெரியுது, கைக்கும் வாய்க்கும் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி திங்கக்கிழமை நான் உள்ளே வரப்போ என்னை கூட்டிகிட்டு வந்த நண்பர்கள்ட்டெல்லாம் கேட்டேன், அவ்வளோ சேர் போட்டிருக்காங்க, ஆளே காணும். ஆனால் எனக்கு சிவகங்கை மக்களை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் தெரியுமா சார்? நான் வந்தப்போ உட்காந்துருந்தது ஒரு 20 பேர் தான். ஆனால் இந்த அரங்கம் நிறைஞ்ச மாதிரி இருக்கணுன்ட்டு இங்கே ஒரு 2 பேர், அங்கே ஒரு 2 பேர், அங்கே ஒரு 2 பேர், அங்கே ஒரு 2 பேர்னு அந்த எனக்கு அது ரொம்ப, அந்த பண்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு உண்மையிலே நான் அசந்து போனேன். மொத்தம் ஒரு 20 பேர் இப்படி செதறி கிடக்கீங்களே அப்படின்னு. அப்புறம் குலதெய்வத்தை வேண்டிகிட்டே மேடைக்கு ஏறினேன், எப்படியாவது எங்கேயாவது இருந்து ஆளை கூட்டிகிட்டு வந்துரு சாமின்னு. ஆனால் உண்மையான ஒரு மனிதனுடைய வேண்டுதல் பலிக்குங்கிறதுக்கு கேமராமேன் சார் இப்போ நீங்கள் அப்படி காமிக்கணும் கூட்டத்தை. ஏன்னா பார்க்குறவன் நம்ப மாட்டான், இவன் யார் இல்லாமல் பேசி பழக்கப்பட்டவன் அப்படின்னு. இது மாவட்ட நிர்வாகம், இது எதோட கேமரா? அது எதோட கேமரானா சோனின்னு சொல்லாதீங்க, மாவட்ட நிர்வாகம் தானே. அப்படியே காமிங்க, அப்போ தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அடுத்த தடவை கூப்பிடுவார், இவன் பேசினா கூட்டம் வரும்னு. பப்பாசியும் அப்போ தான் கூப்பிடு. இதெல்லாம் உள்குத்து நிறையா இருக்குது. டப்புன்னு திருப்புங்க, ரொம்ப அழகாக காமிக்க வேண்டாம். ஏன்னா பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அத்தனை பேரும், காமிங்க, அப்படி காமிச்சு கொடுங்க எல்லா பக்கமும். வெளியில் போகிறவங்களுக்குலாம் சொல்கிறேன், இடம் நிறையா இருக்குது, வந்து உட்காருங்க. சில அக்கா அங்கேருந்து இடம் இல்லை ஆண்டி அப்படின்னு போகுது. அப்படி காமிச்சிட்டு அப்படி சேர் இல்லாத அப்படி ஒருத்தன் ஹாய் சொல்கிறான் பாருங்கள், அதில் நம்ம பையன் கரெக்டான பையன், அவன் வெரி குட். அவ்வளோதான், போதும் சார், இனிமேல் என்ன காமிங்க. ரொம்ப அங்கேயே காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் யாருக்கு பேச சந்தோஷம் இல்லை. வரலாற்று பதிவு பண்ணிடணும்னு, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அன்பிற்கு உண்டு இவ்வளவு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்களே, இந்த அன்புக்கு இதை பதிவு பண்ணணுமா இல்லையா? எல்லா புத்தக திருவிழாலையும் அதுக்காக தான். நான் என்ன வந்தோன்னே அவ்வளோ சேர் இருந்ததா, எனக்கு ஏதாவது ஒரு நிகழ்வு பார்த்தா எனக்கு முந்தைய நிகழ்வு ஞாபகம் வந்துடும். சபாரத்னே ஒரு ஊருக்கு இந்த மாதிரி போயிருக்கேன். அந்த எப்பயுமே ஒரு 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 நிகழ்ச்சி அமைப்பாளர்னு ஒருத்தர் வரணும்ல. இப்போ பப்பாசி கூப்பிட்டுருக்கு, தமிழ்நாடு அரசு கூப்பிட்டுருக்கு, மாவட்ட நிர்வாகம் கூப்பிட்டுருக்குன்னா மாவட்ட நிர்வாகம் சார்பாக கெஸ்ட் ஹவுஸ் வந்தாங்க, வரவேற்றாங்க, என்ன வேணும்னு கேட்டாங்க. கொட்டாய் விட்டா வாயில் காப்பி ஊற்றுவாங்க போல இருக்கு, அந்தளவுக்கு கவனிக்கிறாங்க. நீ சுண்டல் சாப்பிடுங்கிறாங்க, தண்ணி பாட்டில் வைக்கிறாங்க, காஃபி சாப்பிடுங்கிறாங்க, அண்ணன் டிஃபன் சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க, வரப்போ ஏதாவது வாங்கி வைக்கட்டுமான்னு கேட்குறாங்க. அவ்வளோ அன்பாக இருக்காங்க. இங்கே கூட்டிகிட்டு வந்தோன்னே என்ன அப்படி எவ்வளோ அன்பாக இருக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நமக்கு வரப்பையே. அவ்வளோ இங்கே வந்தோன்னே இப்படி இருந்துச்சா. எனக்கு இன்னும் ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டவங்க இருக்கணுமா இல்லையா சார்? அந்த நிகழ்ச்சிக்கு
நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன், ஊர் பேர் சொல்ல விரும்பல, கூப்பிட்டவரே இல்லை சார். என்ன நீங்கள் சிரிக்காதீங்க, எனக்குலாம் அவ்வளோ வருத்தமாக இருக்கு. கூப்பிட்டவரே இல்லை. சரி பரவாயில்ல, எல்லாம் ஆடியோ செட்டப்லாம் இருந்துச்சு. ஒரு சின்ன மேடை, ஒரு அமைப்பார், ஒரு 4 குடும்பம், ஒரு 4 குடும்பம்க்கா, ஒரு 4 குடும்பம் மாதிரி இருக்கும். ஒரு 20 பேர் இருந்திருப்பாங்க. ஒரு ஆள் அதுக்குள்ள, ஒரு ஆள் கிடையாது அதுக்கு மேலே, மொத்தமே 20 பேர் தான். நான் வந்தப்போ நீங்கள் இருந்தீங்கல்ல, அந்த மாதிரி தான். அந்த 20 பேர் நான் வந்து உட்காந்துருக்கேன். என்னை அறிமுகப்படுத்துறதுக்கு இந்த சகோதரி மாதிரி ஒருத்தங்க. அந்த நடந்து போனவர், அந்த மேடையை நடந்து போனவர், நேற்றுலாம் சரியான கூட்டம் அப்படின்ட்டு போகிறான். கொழுப்பு தானே இது. இப்போ எனக்கு எவ்வளோ மனசு வருத்தப்படும் எனக்கு, ஏன்னா மன உளைச்சல் ஆகிட்டேன். அப்படி என்ன நேற்று பெரிய பேச்சாளர் யார் வந்திருக்கா? யார்? சுகிசிங் ஐயா வந்தாங்களா? பாரதி பாஸ்கர் அக்கா வந்தாங்களா? பர்வீன் சுல்தான் அக்கா வந்தாங்களா? இல்லை சாலமன் பாப்பையா ஐயா வந்தாங்களா? எந்த பட்டிமன்ற ராஜா சார் வந்தாரா? யார் வந்தா? பெரிய புகழ்பெற்ற ஆள் லியோனி சார் வந்தாரா? யார் வந்தான்னு தெரியலையே அப்படின்ட்டு எனக்கு ஒரே ஆச்சரியம். கோபிநாதன் இது வந்து யாருன்னு தெரில கேட்போன்ட்டு நிகழ்ச்சி அமைப்பாளருக்கு ஃபோன் பண்ணி அவர் சொன்னார், சார் அவர் கோவப்படுறாருங்க, கூப்பிட்டது அவருங்க, கோவப்படுறாரு, வந்துட்டுருக்கேன்னு சொல்கிறேன்ல சார். 2வது தடவை ஃபோன் பண்ணதுக்கு நான் சொன்னேன், இல்லை சார் நேற்று ரொம்ப கூட்டமாமே. அப்படி என்ன சார் நேற்று நடந்தது, யார் வந்தான்னு? அது விடுங்க அப்படின்னு கட் பண்ணிட்டார். எப்பயுமே நமக்கு ஒன்று அவாய்ட் பண்ணால் தான் அதை நிறைய கேட்கணும்னு தோணும், வேண்டான்னு சொன்னால் தான் நமக்கு நிறைய கேட்கணும்னு தோணும். நான் மறுபடியும் ஃபோன் போட்டு சார் சொல்லுங்கள் சார்னோடனே அவர் கோவமாக இருந்த ஒரு வாய்ஸ் கனிவாக மாறிடுச்சு. விடுங்க சார், அதை போய் நீங்கள் ஏன் அழட்டிக்கிட்டு. இல்லை சார் நீ கூட்டம் ரொம்ப குறைவாக இருக்குது, தெரியும் சார். அப்போ எவ்வளோ கொழுப்பு பாருங்கள். தெரியும் சார், நேற்று யார் வந்தான்னு சொல்லுங்க. நேற்று யாரும் வரல. அப்புறம் ஏன் சார் அவ்வளோ கூட்டம்? அன்னதானம் போட்டோம். அன்னதானம் போட்டோம் சார், அதனால் கூட்டம். நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்கன்னா சாப்பாடாக நம்ம எதிர்பார்க்குறோம். நீங்கள் பாட்டு பேசுங்கன்னார். நான் சரி நம்ம கடமை. அந்த அதே மாதிரி ஒரு சகோதரி அங்கே அறிமுகப்படுத்தினாங்க. இவங்கெல்லாம் உங்களை பாராட்டுறேன் சிஸ்டர், நான் உண்மையிலே பலத்தை கைத்தறல் கொடுங்க. ஏன்னா ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு வரவேற்கிறதுக்கு ஒரு வரவேற்புரை ரெடி பண்ணி எவ்வளோ அழகாக வரவேற்கிறாங்க. உட்காந்து கேட்குறாங்க, சிரிக்கிறாங்க, நடுவில் பிடிக்கலன்னா ஃபோன் பார்க்குறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அது பிரச்சனை இல்லை நமக்கு. எப்படி பின்னால் இருந்து பார்க்குறேன்னு சொல்லக்கூடாது. நான் வந்து விஜய் டிவியில் வேலை பார்க்குறேன், 36 மணி நேரமும் சுற்றி 24 மணி நேரம் சுற்றிக்கிட்டே இருக்கும் பிக் பாஸ் கேமரா மாதிரியே மண்டை. அதனால் சும்மா வச்சுருக்கேன், பரவாயில்ல. ஏதோ மரியாதைக்கு உட்காந்துருக்காங்கல்ல, அங்கே அறிமுகப்படுத்திட்டு என் வேலை முடிஞ்சதுன்னு அந்த அம்மா விருட்டுன்னு கிளம்பிடுச்சு. அந்த 20 பேர் நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், நான் என்ன சொல்கிறேன், ஒரு மழை பெய்கிற பொழுது எவன் பெய்கிற மழை நீரை குடிக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் மட்டுமே பாத்திரத்தை ஏந்தி வருகிறான். மற்ற பக்கம் தண்ணி வீணாக தானே போகுது. பரவாயில்ல 20 பேர் இருக்காங்களேன்னு நான் பேசி முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக அண்ணன் ரசிக்கிறார். அண்ணே நன்றிண்ணே. அவருக்கு ஒரு மழை பெய்கிற பொழுது எவன் நீர் அருந்த வேண்டும் என்று நினைக்கிறானோ அவனே பாத்திரத்தை ஏந்தி வருகிறான்னொன்னே அண்ணன் அப்படியே கேட்டு டக்குன்னு ரியலைஸ் பண்ணிவிட்டு அருமை அப்படின்னு பக்கத்தில் தம்பிகிட்ட சொல்கிறார், உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்கண்ணே, எந்த நிகழ்ச்சினாலும் கூப்பிட்றேன், வந்து உட்காருங்கண்ணே. ஆசிரியர் தெரியுது, அதான். ஏன்னா ஒரு ஆசிரியர் மனசு ஒரு ஆசிரியருக்கு தான் தெரியும். பாவம் அனாதை பேசுகிறான், காப்பாற்றிடுவோன்ட்டு. இப்போ ஒரு குடும்பம் அங்கே நின்று பார்க்குது, போகலாமா வேண்டாமா அப்படின்னு. லாஸ்ட்டில் 3 பேர். உடனே எல்லாரும் ஆன்னு பார்க்காதீங்க, ஒன்று சொல்லிடக்கூடாது. அந்த 20 பேருங்க 20 பேரும் கேட்டிருக்கான் சார், நீங்கள் நம்ப மாட்டீங்க சார். வீடியோ சார் அவ்வளோ பிரமாதமாக 1 மணி நேரம் சார் பேசியிருக்கேன். அட்டகாசமாக கேட்டாங்க, கை தட்டுறான், சிரிக்கிறான், கொண்டாடுறான். எனக்கு ரொம்ப நன்றி சொல்லி முடிச்சுட்டு கீழே இறங்கி அந்த நன்றி சொல்லி நன்றின்னு சார் இந்த ஆடியோ ஆப்ரேட்டர்லாம் இந்த இனிமையான முகத்தோட உடனே உயரப்படுங்கிறான். நன்றின்னு சொன்ன உடனே அடுத்ததான் 2 வாரத்தை உடனே டப்புன்னு சுருட்டிகிட்டு இருக்கான் அவர் அங்கே இருந்தவர். அவர் அம்மா நீங்கள் என்ன கிண்டல் பண்ண மட்டும் நீங்கள் ரொம்ப சிரிக்கிறீங்கம்மா. இல்லை நான் கேட்குறேன், இப்போ சிவகங்கையில் அப்படி என்ன பனி பெய்யுது இப்படி காதை மூடிட்டு வர அளவுக்கு? நீங்கள் பனி பெய்யக்கூடாதுன்னு காதை முன்ன மாதிரில என் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு காதை முன்ன மாதிரி இருக்கு. ஆனால் நான் என்ன நானே கிண்டல் பண்ணிக்கிற மட்டும் நீங்கள் அதிகமாக சிரிக்கிறீங்க. தனியாக அவங்க சிரிப்பு கேட்குது அப்படின்னு. அந்த 20 ஒயரை பிடிங்கிட்டு அவன் சுருட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஆடியோ ஆப்ரேட்டர், அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த 20 பேர்ட்டையும் நான் போய் வணக்கம் சொல்லி ரொம்ப மகிழ்ச்சிங்க எனக்கு,
இந்த 1 மணி நேரமும் நீங்கள் கேட்டீங்க, நீங்களும் இல்லைன்னா நிலைமை யோசிச்சு பார்த்தாலே. ஏன்னா அமைப்பாளர் பேசி முடிக்கிற வரைக்கும் வரல. அது ஒரு கூடுதல் செய்தி. அவங்க 20 பேர் சொன்னாங்க, பரவாயில்ல சார், சார் நீங்கன்னு இல்லை சார், இந்த இடத்துல யார் எந்த நிகழ்ச்சி பண்ணாலும் எங்கள் 4 குடும்பம் வந்து நாங்கள் கேட்போம். நான் அசந்துட்டேங்க. நான் ஒன்று சொல்லவா, உங்களுக்கு எவ்வளவு வேலை வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த நகைச்சுவை விட்டுருங்க, இது சீரியஸான சொல்கிற விஷயம். எவ்வளவு வேலை வேண்டுமானாலும் இருக்கலாம். வருடத்தில் மாவட்ட நிர்வாகமும் பப்பாசியும் தமிழ்நாடு அரசும் இணைந்து நடத்துகிற இந்த புத்தக திருவிழாவின் போது நீங்கள் வீடு கட்டி குடிபெயர்கிற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியுடன் அந்த வீட்டிற்குள் காலடி எடுத்து வைப்பீர்களோ, அதுபோல தினந்தோறும் இந்த புத்தக திருவிழாவிற்கு வந்து வந்து செல்லுங்கள் என்பது என்னுடைய தாழ்மையான அன்பான வேண்டுகோள். ஒரு நாளில் நீங்கள் தேடுகிற புத்தகம் கிடைக்காமல் போகலாம். அடுத்த நாளில் நீங்கள் தேடுகிற புத்தகத்தை நெருங்கி கொண்டிருக்கலாம். அதற்கு அடுத்த நாளில் நீங்கள் தேடுகிற புத்தகத்தின் அரங்கில் சென்று நிற்கலாம். அதற்கு அடுத்த நாளில் உங்களுக்கான வார்த்தை அந்த புத்தகத்திற்குள் ஒளிந்திருக்கலாம். தயவு செய்து அடிக்கடி வாருங்கள், உங்களை நீங்களே இங்கே தேடிக்கொள்ளுங்கள். அதான் புத்தக அரங்கினுடைய அடையாளம். அந்த 4 மறுபடியும் இங்கே வந்துடுறேன் என்னோட இன்சிடெண்ட்டுக்கு. சார் நல்லா பேசுவேன் சார். சார் சரி பரவாயில்ல, அது முக்கியமான வேலையாக போகிறீங்க, எனக்கு வேலை இல்லை, ஓகே பரவாயில்ல நல்லா ரொம்ப டீசெண்டாக எழுந்திரிச்சு போனார். நான் தான் அவங்க தெரியாமல் கூப்பிட்டேன். அந்த 4 ஃபேமிலியும் அவங்க சொன்னாங்க, எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் எது நடந்தாலும் நாங்கள் இங்கே உட்காந்துருப்போம் சார், கேட்போம், ரசிப்போம். ரொம்ப சந்தோஷம் சார். எதனால் அந்த ஒரு முடிவு எடுத்தீங்கன்னாங்க. இல்லை சார், அந்த மேடையெல்லாம் எடுத்து நீங்களாம் கிளம்புனா தான் நாங்கள் இங்கே படுக்க முடியும். அது கோயில் பக்கத்தில் ஒரு மைதானம், அங்கே படுத்து தூங்குறதுக்காக அத்தனை பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான், 20 பேரும். நாம் உலக மகாரசி அவன் என்கரேஜ் பண்ணதே நம்மளை சீக்கிரம் கிளப்ப தான். இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப, ஆனால் நாம் சபாரத்ன சார் நம்ம வந்தப்போ கூட்டம் எப்படி இருந்தது, இப்போ சிவகங்கை மக்களுடைய அன்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது அன்பிற்கு முண்டோ கேட்டுகிட்டே இருந்தார். திருப்பதி சார் வந்து கூப்பிட்டு, அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாழ்னு தலைப்பு சொல்லுங்கள் சார், தலைப்பு சொல்லுங்கள் சார். நான் லண்டன் போயிருந்தேன், சத்தியமாக போயிருந்தேன், டவுட்டாக பார்க்காதீங்க. ஒரு அண்ணன் டவுட்டாக பார்க்குறாரு, லண்டனா? உண்மையில் லண்டன் போயிருந்தேன். பார்த்தம்மா கொஞ்சம் நடந்துட்டு கூட வாங்கம்மா, பாவம். ஏன்னா அதுக்கு வந்து சிவகங்கை தெரியாது, புத்தக திருவிழாவும் தெரியாது, பேசுகிறது ஈரோடு மகேஷன் தெரியாது. ஏன்னா பிறந்தே 6 மாதம் தான் ஆச்சு. அது கரெக்டாக எத்தனை மாதம் ஆகுதுமா? இல்லைம்மா 11 மாதம் தான் ஆச்சு, பாவம். அதனால் நீ அதை கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க, சும்மா கொஞ்சம், இல்லைனா கொஞ்சம் அப்படியே தூக்கி நடாங்க, சமாதானப்படுத்துங்க. நீங்கள் அனாதை விடுறதுக்கு புருஷனா என்னது, சமாதானப்படுத்துங்க. இப்போ அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாழ்னு தலைப்பு கொடுத்துருங்கன்னு தலைப்பு கொடுத்துட்டேன். ஏன்னா நான் யோசிச்சு பார்க்குறேன், நாம் இன்னும் அன்பாக இருக்கணும், இந்த சமுதாயத்தின் மேலேயும் இந்த மக்கள் மேலேயும் அன்பாக இருக்கணுங்கிறது என்னுடைய எண்ணம். அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சுட்டு இருக்கிறப்ப எல்லாரும் அப்துல் கலாம் எழுதின நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க, அவர் பேசின நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அவர் சிறந்த கவிஞர். கலாம் ஐயா வந்து ஒரு சிறந்த கவிஞர். ஐயா எழுதின ஒரு கவிதை அப்படியே அசைச்சிருச்சுங்க மனசை. கிளி வளர்த்தேன் பறந்து போனது, அணில் வளர்த்தேன் ஓடி போனது, மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்தன. என்ன அழகான கவிதை பாருங்க, என்ன அழகான கவிதை. பாப்பா நீ என்னடா படிக்கிற? எந்திரிச்சிடல, 6வது. உங்க பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க. திவ்ய பாரதிக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுங்க. உட்காருத்தாங்க. ஏன் தெரியுமா? இந்த கவிதையை சொன்னோன்னா 6ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை புரிஞ்சுக்கிட்டு கைத்தட்டுது. அந்த இலக்கிய ரசனையை நான் ஒரு பேச்சாளராக மதிக்கிறேன், அதுக்காக உனக்கு இந்த கைத்தட்டு தாங்க. நிறைய படிங்க சரியா? ஏன்னா ஆச்சரியமாக இருக்குது. இப்போல்லாம் சில இடத்துல ஜோக்கு சொல்லி முடித்தோன்னா அப்புறங்கிறான். எனக்கெல்லாம் செத்தரலாமான் இருக்கு அந்த மேடையிலேயே. அன்றைக்கி ஒரு கவிதை சொல்கிறேன், ஓஹோ அப்படிங்கிறான் ஒரு ஆள். நம்ம என்ன இந்த ஆளுங்களை வச்சுட்டு என்ன செய்ய, ரசிக்காமல் ரசனை இல்லாமல் என்ன செய்ய மனுஷன்? ஏன் பெண்களுக்கு பாதி கோபம் வருது வீட்டில்? ஏன் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏங்க என் ஒய்ஃபோடலாம் வாழ முடியாதுங்க. நான் கேட்டேன், உன் ஒய்ஃபோட நான் ஏன் வாழணும்னு. நான் இது என்னண்ணே அபத்தமாக இருக்குது. அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறார், ஏன் சீரியஸாக இருக்கேண்ணே? போங்க, என் பொண்டாட்டிலாம் வாழ முடியாதுண்ணா. நீ தான் வாழணும், வேறு வழியே கிடையாது. நான் வாழ்ந்து அது மரபுபடி தப்பு பண்ணக்கூடாது. அப்படி சொல்ல சார், சிடு சிடு சிறுன்னு என் நேரம்.
அவர் ரொம்ப அன்பாக சொன்ன மாதிரி நினைப்பேன். அவர் முகத்தை சிரி 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 என்ன நேரம்லாம் அப்பயே புரிஞ்சிருச்சு அந்த அம்மா இந்த ஆளோட வாழ்கிறதே பெருசுன்னு. ஏன் சார் என்ன நேரமும் கத்திக்கிட்டே இருக்கா சார், கத்திக்கிட்டே இருக்கா. அப்படியா, நீங்கள் என்ன பண்ணீங்க சார்? லைட்டாக ஒரு நாளா ஒவ்வொரு நாளும். அப்புறம் மடியில் படுக்க வச்சு அந்த அம்மா என்ன சங்கில் பாலாக விட்டோம் உனக்கு, சிறு சிறுன்னு கத்திக்கிட்டே இருக்கான். அன்பு என்ன, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அன்பை இப்போ இரண்டு நாடுகளுக்கு இடையே சண்டை மூழ்கிற பொழுது, அங்கே ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனை பிரிந்து அழுகிற பொழுது, அங்கே ஒரு குழந்தை தன் பெற்றோர்களை இழந்து தவிக்கிற பொழுது, அங்கே மக்கள் நிர்கதியாக இருக்கிற பொழுது, தொலைக்காட்சியில் செய்தியில் பார்க்கிற பொழுது கண்ணீர் வடிக்கிற நீங்கள், உங்களுக்காகவே வாழ்கிற, உங்களுக்காகவே தன்னுடைய கனவுகளை அழித்து கொண்ட, உங்களுக்காகவே தன்னுடைய திறமைகளை பூட்டி வைத்த உங்கள் மனைவிக்காக என்றாவது அன்போடு கண்ணீர் சிந்தி இருக்கிறீர்களா என்பது ஒரு ஆண்மகனாக என்னுடைய கேள்வி. பண்ணவே மாட்டோம். ஏன்னா ஆண் ஈகோ. ஒரு படத்தில், இறைவி படத்தில் சூர்யா சார் சொல்லுவார்ல, ஆண் ஈகோ வந்துடும். திட்டப்போ கூட என்ன சொல்லுவான், ஒரு ஆம்பளை இவ்வளோ தடவை சொல்கிறேன் கேட்க மாட்டேன். ஆம்பளை சொல்கிறது கேட்குறதோ பொம்பளை சொல்கிறது கேட்குறதோ முக்கியம் இல்லை, மனுஷன் மனுஷனாக பேசினா இன்னொரு மனுஷன் கேட்பான். ஒரு ஆம்பளை கத்திக்கிட்டு இருக்கேன், ஏன் கத்திக்கிட்டு இருக்க லூசா, அந்த அம்மாவுக்கு தோணும், கேட்காது. ஏன்னா அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு மாதத்துலேயே தெரியும் இது லூசுன்னு. அதனால் அடிக்கடி கேட்டு அது சிரமப்படாது. சில பசங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், சார் அப்பா இவ்வளோ கத்துறாரு நீ எப்படிம்மா அன்பாக இருக்கன்னு கேட்கும். அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லும், இவ்வளோ அப்பா கத்துறாருல நீ எப்படி அமைதியாக இருக்க, இவ்வளோ அப்பா அடிக்கிறார்ல நீ எப்படி அமைதியாக இருக்க, இவ்வளோ அப்பா குடிச்சிட்டு வரல நீ எப்படி அமைதியாக இருக்க, என்ன நேரமும் அப்பா போய் மேக மூட்டங்களை உருவாக்கிட்டே இருக்காரு நீ எப்படி அமைதியாக இருக்க. எல்லா கேள்வி, எந்த பையன் எந்த பொண்ணு தன்னோட அம்மாட்ட எத்தனை கேள்விகளை கேட்டாலும் அந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தையில் பதில் சொல்லும், பழகிருச்சுடா. அந்த வார்த்தை கேட்பதற்கு சாதாரணமாக இருக்கும், அதன் பின்னால் ஒளிந்திருக்கிற வலியும் வேதனையும் சக ஆணுக்கு புரியவே புரியாது, புரியவே புரியாது. நீங்கள் எங்கேயோ நாட்டில் சண்டை போட்டாலும் அழ வேண்டாம், படத்தில் யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டால் நீங்கள் அழ வேண்டாம், அதெல்லாம் திரைமொழி நடிப்பு, அதுக்கெல்லாம் நீங்கள் எமோஷனல் ஆகவே வேண்டாம். நீங்கள் எங்கே எமோஷனல் ஆகணும் உண்மையா, வீட்டில். இப்போ ஒரு செய்தியை என் மனைவி அனுப்பிச்சிருந்தாங்க, பாருங்கள் எவ்வளோ வருத்தமாக இருக்குன்னு. ஜேஇ எழுதுறதுக்கு அந்த பொண்ணு செலக்ட் ஆகலன்ட்டு சூசைட் பண்ணிக்கிச்சான். நான் நல்ல மகள் இல்லை, நான் போட்டித் தேர்வில் தேர்வாகலை, மன்னிச்சிருங்கப்பா மன்னிச்சிருங்கம்மான்னு சூசைட் பண்ணிக்கிச்சான். நான் என்ன சொல்கிறேன், இங்கே இருக்கிற பெற்றோர்கள் அத்தனை பேருக்கும், உங்கள் குழந்தைகள் வாழ்க்கையில் வெற்றியடைந்தே தீருவது முக்கியமா, இல்லை உங்கள் குழந்தை வாழ்க்கையில் உயிரோடு இருப்பது முக்கியமா? ஏன் மிகப்பெரிய அழுத்தத்தை உங்கள் குழந்தைகள் மீது நீங்கள் சுமத்துகிறீர்கள்? ஒன்று சொல்லவா, அன்பு என்கிற பெயரிலே நீங்கள் பண்ணுவது அத்தனையும் வன்முறை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்புங்கிற பெயரில் நீங்கள் செய்வது அத்தனையும் வன்முறை, நிகழ்த்துவது அத்தனையும் வன்முறை. டே நான் அன்பா, டே அப்பா உனக்காக தாண்டா உழைக்கிறேன், படிடா விடிய விடிய படிடா, தூக்கம் வருது தூங்காத, கண்ணில் விரலை விட்டு நோண்டி படி, தூக்கம் வருதுப்பா ரொம்ப தூக்கம் வருதுப்பா, தூங்கக்கூடாது. அப்பா அவ்வளோ கஷ்டப்படுறேன், அவன் கேட்குறான் நீ ஏன்டா கஷ்டப்படுற, ஏன் கொல்ற, என்ன ஏன் கொல்ற, நீ கஷ்டப்படவும் வேண்டாம் என்னை கொல்லவும் வேண்டாம், நீ நார்மலாக சம்பாதி, நார்மலான மனுஷனாக இருங்கிறான். கரெக்டாக? இவ்வளோதானே ஒரு குழந்தையோட ஆசை. ஒரு குழந்தைக்கு என்ன பெரிய ஆசை, அந்த குழந்தை டாக்டர் ஆகணும், அந்த குழந்தை இன்ஜினியர் ஆகணும், அந்த குழந்தை கலெக்டர் ஆகணும், அந்த குழந்தை ஒரு ஐஎஃப்எஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும். இது அந்த குழந்தைக்கு ஆசையே இல்லை. நான் இருக்கிற வரை, என்னோடு என் தாய் தந்தை இருக்கிற வரை, அவர்கள் நான் எந்த முடிவுகள் எடுத்தாலும் துணை நிற்கிற பெற்றோர்களாக இருக்க வேண்டும். நான் தவறு செய்தால் கூட என்னை அன்போடு அரவணைத்து நீ செய்தது தவறுடா கண்ணேன்னு சொல்கிற அம்மா அப்பாவாக இருக்கணும். இதுதான் ஒரு குழந்தையோட அதிகபட்ச ஆசை. அண்மையில் ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. சைனாவில் இருக்கிற ஒரு குழந்தைகிட்ட போய், அந்த குழந்தை ஒரு 2ஆவதோ யூகேஜியோ படிக்குதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் இப்போ கூட யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க நீ என்ன ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு. அந்த குழந்தை சொல்லுது நான் அம்மா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்.
அப்படியாடா தங்கம், அம்மா அப்பா இல்லையா? இல்லை இருக்காங்க. 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, அம்மா என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க, அப்பா எங்க கூட இது வரைக்கும் உட்காந்து விளையாண்டதே இல்லை, எனக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்குன்னு ஒரு 6 வயது 7 வயது குழந்தை ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் உங்கள் குழந்தைகளோடு நேரம் செலவிடாமல், உங்கள் குழந்தைகளோடு அமர்ந்து உட்கார்ந்து விளையாடாமல், உங்கள் குழந்தைகளோடும் குடும்பத்தோடும் சிரிக்காமல் பேசாமல், வாழ்க்கையில் சிவகங்கைக்கே சொந்தக்காரர்களாக ஆனாலும் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை என்பதை நம்புங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் பேசுகிறது கேட்க நல்லா இருக்கு சார், காசு இல்லாமல் வாழ முடியுமா? காசு இல்லாமல் வாழ முடியாதுங்கிறது எவ்வளோ உண்மையோ, எவ்வளோ காசு இருந்தாலும் அன்பு இல்லாமல் வாழ முடியாதுங்கிறதும் அவ்வளோ உண்மை. அவ்வளவு உண்மை. அன்பு என்ன பெரிய என்ன ஏங்க, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. நேற்று நான் ஈரோட்டில் பேசுகிறப்ப கூட சொன்னேன், யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுருக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி. என்ன, எனக்கு சாமிக்கு வாங்கி எனக்கு ஆஞ்சநேயர் எனக்கு பிடிச்ச சாமி, வடமாலை சாத்த காசு இல்லை, ஆஞ்சநேயர் கோச்சிக்கவே மாட்டார். ஆஞ்சநேயர் ஏன் கையெடுத்து கும்பிட்டுருக்காரு? தயவு செஞ்சு வராதிங்க எவனும், உங்கள் டார்ச்சர் தாங்க முடியல. 2 வடமாலையை போட்டு நீங்கள் கேட்குறதெல்லாம் அந்த ஏக்கரை முடிச்சு கொடு, இந்த காரை முடிச்சு கொடுன்னு 50 ரூபாய்க்கு வாங்கி போட்டு 5 லட்ச ரூபாய்க்கு அப்ளிகேஷன் போடுற போயிருன்னு நிற்கிறார் அவர். தயவு செஞ்சு கிளம்புங்கன்னு சிகிச்சை ஐயா அதை சொல்லுவார். எதுக்கு இது? எனக்கு போட முடியல மாரியம்மனா, எனக்கு வந்து இது எதுவுமே வேணாடா, சிம்பிளாக இலைய வை, மாரியம்மனா வேப்பலை வை, விநாயகரா அருகம்புல்ல வை. நம்ம இதுக்கு போகிறீங்களா, சர்ச்சுக்கு போகிறீங்களா, ஒரு மெழுகுவத்தி ஏற்றிட்டு வாங்க, 10 ரூபா 15 ரூபா வாங்க, பெருசாக ஆடம்பரம் தேவையில்லை. மசூதி போகிறீங்களா, உங்களால் முடியுதா, ஒரே ஒரு வாய் சோறு வாசல் இருக்கணும் பண்ணிட்டு போங்க, இவ்வளோதான். நீ பெரிய ஆடம்பரமாக காமிச்சு நீ இறைவனை குளிர்விக்கவே முடியாது. நான் எதுவுமே பண்ண மாட்டேன். என்ன பண்ண மாட்டேன்? இறைவனுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை, இறை நம்பிக்கை இல்லை, நான் இறைவனுக்கு எதுவும் பண்ண மாட்டேன். சரி பண்ணாத. அடுத்தது வராங்க, யாவருக்குமா பசுவிற்கு ஒரு வாயுரை. வெளியில் ஆடு மாடெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஏதாவது ஒன்று போடுறாங்கிறாங்க. நம்ம சாப்பிட்ட இலையை கூட நல்லா நக்கிவிட்டு அது சாப்பிட்ட இலையா சாப்பிடாத இலையாங்கிற அளவுக்கு தான் நம்மால் வெளில தூக்கி போடுறான். பாதி பேர் பார்க்குறான், இலை எடுக்கிறவன் டவுட் ஆகிறான், என்ன எவனும் சாப்பிட்டானா சாப்பிட்லையா, அந்த அளவுக்கு சாப்பிட்டு போகிறோம். அதுவும் இல்லை. யாவருக்குமா முன்னும் என்ன திருமூலர் திருமந்திரம் பாருங்கள், 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருமூலருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. என்ன தெரிஞ்சிருக்கு? இவன் மனசு நிறைய அள்ளி கொடுக்குற ஆளே கிடையாது மனுஷன். திருமூலர் காலத்திலே இப்படி இருந்திருக்காங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியம். நாமெல்லாம் அவருக்கு 2000 வருஷத்துக்கு அப்புறம் நாம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடினார், அள்ளி எடுத்து கொடு சொல்லலை. ஏன்? நீ தரமாட்டேன்னு அவருக்கு தெரியும். ஒரு கைப்பிடி சோறை மட்டும் கொடு. நம்மால் இருப்பான், எதுவுமே பண்ண மாட்டேன், எல்லாம் எனக்கு தான். சில பேர் இருக்கான் பார்த்துறீங்களா, எல்லாம் எனக்கு தான் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு போயிடுவான்னா புரியுதுல, அவுட் கோயிங். அப்போ கடைசியாக என்ன சொல்கிறாரு? யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. டே, உன்னால் எதுவுமே முடியலையா, நீ என்ன பண்ணு, சந்தோஷமா சக மனுஷங்கிட்ட பேசுடா, அவன் மனசு இன்புறுகிற மாதிரி பேசுடா, இது போதுண்டாங்கிறார். நாம் பேசுகிறோமாங்கிறது என்னுடைய கேள்வி. பேசுறது இல்லையே, நம்ம யோசிக்கிறது இல்லையே. நம்ம வாழ்கிற வாழ்க்கை மிக குறுகிய வாழ்க்கை. நேற்று தமிழுரிமணி ஐயா சொன்னார், ஒரு மனிதன் 100 ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் அவன் வாழ்கிற வாழ்நாட்கள் 36,500 நாள் தான். 365 நாள் வருஷத்துக்கு, 10 வருஷத்துக்கு 3650, 100 வருஷத்துக்கு 36,500. 36,500 நாள் தான் வாழ போகிறான். 100 வருஷம் வாழ்றதா இருந்தா நாம் செஞ்ச நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நம்ம எவ்வளோ வருஷம் வாழ்வோம் நமக்கே தெரியும். அந்த நாள் வாழ்கிற அந்த குறுகிய நாட்களுக்குள்ள ஏன் இவ்வளோ பெரிய போராட்டம்? எதுக்கு இப்படி எடுத்துக்கணும்? நான் முத்துக்குமார், நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா நான் இப்போ சொல்கிறதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, உள்ளே போனீங்கன்னா கலாம் அவருடைய கவிதைகள் புத்தகம், கட்டுரைகள் புத்தகம், அவரை பற்றி வாழ்க்கை வரலாறு இருந்தால் வாங்கி படிங்க. பெரிய செலவெல்லாம் இல்லை. குடும்பத்தோடு நீங்கள் போய் ஒரு இரவு சாப்பிட்ற ஹோட்டலில் சாப்பிட்ற பணத்தில் உங்கள் குடும்பத்தினுடைய தலையெழுத்தை மாற்றுகிற அளவுக்கு புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு போயிடலாம். இதுதான் உண்மை. வாங்குங்க. புத்தக திருவிழாவில் வந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் வருஷம் முழுக்க பணம் சேர்த்து புத்தக திருவிழாவில் புத்தகம் வாங்கணும். எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. அப்பா புத்தகம் வேணும், நான் வாங்கி தரேன்டா, ஆனால் நான் வாங்கி தர மாட்டேன். நான் எப்போல்லாம் சின்ன சின்னதாக காசு கொடுக்குறனோ அது அத்தனையும் உண்டியில் போட்டு புத்தக திருவிழா எப்போ வருதோ புத்தகம் வாங்கணும்னு நீ எப்போ நினைக்கிறையோ அப்போ அந்த உண்டியில் உடச்சி அதில் இருக்கிற பணத்தோட அளவுக்கு நீ வாங்கிக்கோம்பார். அப்போ நான் படிக்கிறதுல ஆர்வம், எனக்கு என்ன தோணும், இருக்கிற எல்லா காசையும் சேர்த்து புத்தகம் வாங்கணும்னு தோணும். அப்படி வாங்குங்க புத்தகத்தை. கலாமது வாங்க. நாமுத்துக்குமார் கட்டுரைகள் இருக்குது, நாமுத்துக்குமார் ஐயா கவிதைகள் இருக்குது, அண்ணனோட கவிதைகள். எனக்கு மிகவும் பிடித்த கவிஞர் நாமுத்துக்குமார் அவர்கள்.
அவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி முனைவர் பட்டத்துக்கான ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்போ தமிழ் மொழித்துறையினுடைய பேராசிரியராக டாக்டர் ஜெயதேவன் அவர்கள் இருக்கார். அவர் கைடு, அவர் தான் கைடு. இவர் பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கார், டாக்டரேட் பண்ணிக்கிட்டு இருக்கார். பகுதி நேரமாக எம்ஏ எம்ஃபில் எம்ஏ படிக்கிற மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறார். பகுதி நேர விரிவுரையாளராகவும் இருக்கார். ஒரு தடவை என்ன ஆகுது, எம்ஏ தமிழ் முதலாம் ஆண்டு படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு மாதிரி தேர்வு, மாடல் எக்ஸாம் நடக்குது. எக்ஸாம் ஆரம்பிச்சிருது. கொஸ்டின் பேப்பர் எல்லாரும் கொடுத்துட்றாரு. நின்றுட்டு இருக்கார் ராமத்துக்குமார் அவர்கள். ஒரு அரை மணி நேரம் கழித்து காலதாமதமாக ஒரு பையன் வரான். எக்ஸாம் ஹாலில் ஒரு அரை மணி நேரம் லேட்டாக வந்தால் அவனை உள்ளே விடக்கூடாது. ஆனால் அன்பு இருக்கிற ஒரு மனிதன் அண்ணன் நா. முத்துக்குமார். தெரியணுமா, என்ன மனுஷன், என்ன எழுத்து, ஆஹா, நீங்கள் வாங்கி படிங்க, சொக்கி போயிடுவீங்க. என்கிட்ட கேட்பாங்க, இந்த கஞ்சா கடத்தில் கைதாரவங்க, இந்த கஞ்சா சாப்பிட்றவங்க, இதெல்லாம் பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கும். டே, உலகத்திலேயே ஆகச் சிறந்த போதை படிப்பது மட்டும்தான், வேறு எதுலேயுமே இந்த சுகம் இருக்காது. ஒரு தெளிவாக, மற்ற எல்லா போதையும் தெளிவில்லாமல் பண்ணிடும். படிக்கிறது உனக்கு தெளிய வைக்கும், ஆனால் போதையாக இருக்கும். படிப்போட அழகு பாருங்கள். மற்ற போதை உன்னை நிதானம் இழக்க செஞ்சிடும். ஆனால் இந்த வாசிப்பு என்கிற போதை உன்னை நிதானத்துக்கு கொண்டு வரும். அதான் ஆச்சரியம். இந்த புது புத்தக வாசம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஆஹா, உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். புது புத்தக வாசம், அந்த மழை துளி விழுந்தோன்னு அந்த மண்ணின் வாசம். சில சமயம் பெட்ரோல் பங்கு நம்ம பெட்ரோல் போடுவோம், அப்போ ஒரு ஸ்மெல் அடிக்கும். சில பேருக்கு அது பிடிக்கும். எனக்கு புது புத்தக வாசம் அவ்வளோ பிடிக்கும். ஆசையாக பார்த்துக்குவேன். அதில் ஏதாவது மடங்கி கிழிச்சிருந்தா எனக்கு அவ்வளோ கோவம். என் பொண்ணுக்கிட்ட இப்பயும் சொல்லுவேன், புத்தகத்தை சரியாக பார்த்துக்கோன்னு. அண்ணன் அரை மணி நேரம் தாமதமாக ஒரு மாணவன் வரான். அண்ணன் அன்பு மிகுந்த ஆசிரியர். அவர் கேட்குறாரு, ஏண்டா தம்பி லேட்டுன்னு கேட்குறாரு. காரணம் கேட்கணும்னு ஒரு ஆசிரியர். அவன் சொல்கிறான், நான் எக்ஸாம் நம்ம காலேஜ் வரத்துக்காக பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தேன் சார். அப்போ மாட்டு வண்டியில் ரோஜா செடிகள் வச்சுட்டு ஒருத்தர் ஓட்டிகிட்டு போனார். செம்மண் நிரப்பி அதன் மேல் சிகப்பில், மஞ்சளில், வெள்ளை நிறத்தில் ரோஜாக்களை பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருந்தது. நான் கிராமத்தை சேர்ந்தவன். இந்த மாட்டு வண்டி நிறைய மாடி தோட்டம் பார்த்துருக்கான். ஆனால் மாட்டு வண்டியில் ஒரு தோட்டம் பார்த்துருக்கோமா? பார்க்க முடியும். நீங்கள் அந்த மாதிரி கொண்டு வரவங்கள பார்த்தீங்கன்னா, அந்த ஹாரன் சத்தத்தில் திடீர்னு மாடு மிரண்டு ஓடி வண்டி கவிழ்ந்து சாலை முழுவதும் ரோஜா செடிகள், ரோஜா பூ செடிகள் சிதறி கிடந்தது. வயதான அந்த மனிதர் தவிச்சு போயிட்டாரு. நாம் பரபரப்பாக நான் சொன்னேன், அன்பு எப்படி இருக்குன்னு. நமக்கு முக்கியமான வேலையில் போகிறப்ப ரோட்டில் இவனுக்காவது அடிபட்டா அதிகபட்சம் நம்ம கேட்குற வார்த்தை என்னங்கய்யா? வண்டியை நிறுத்தி, இருக்கானா, போயிட்டானா, ஆல் சேஃப், ஆல் சேஃப் தானே, சர்ன்னு போய்ட்டார். ஏன்னா இவர் தான் டியூட்டி டாக்டர். இவர் போய் ஆப்ரேஷன் பண்ண இருக்கு. போய் அடுத்த டீ கடையில் நிறுத்த போகிறான் வண்டியை. அது அந்த மனிதாபிமானம் தான் நம்ம அளவுக்கு இருக்குது. எனக்கு பிடிச்ச ஒரு புது கவிதை. அவசரமாக சென்று கொண்டிருந்தேன், தேசிய நெடுஞ்சாலையில் விபத்து. என்னாச்சு? ஸ்பாட் அவுட். இவ்வளோதான் கவிதை. ஒரு மனிதன் சக மனிதன் உயிருக்கு தருகிற அதிகபட்ச அன்பின் உரையாடலுடைய ஒளி. அவ்வளோதான். அந்த இழப்பு நம்ம வீட்டில் ஏற்படுத்தியிருந்தால் அதோட வலியும் வேதனையும் தெரியும்ல. அவன் சொல்கிறான், அந்த பையன், சாலை முழுவதும் ரோஜா பூச்செடிகள் சிதறி கிடந்தது. இந்த பெரியவர் வயசானவர் தடுமாறிட்டார். நான் அந்த செம்மண்ணெல்லாம் எடுத்து வச்சு மறுபடியும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் வந்தேன் சார். அதனால் கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொன்னோன்னே நாமுத்துக்குமார் அவர்கள் யோசிக்கிறாரு, என்ன அழகான ஒரு பையன்டா, என்ன அழகான ஒரு பையன். காரணத்தை கேட்காம போயிருந்தா நான் எவ்வளோ பெரிய தவறு பண்ண ஆசிரியராக இருந்திருப்பேன். காரணத்தை கேட்டது நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு அவர் எழுதுகிறார். அவர் எழுதுறத அப்படியே நான் படிக்கிறேன் பாருங்க. அந்த 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 கட்டுரையினுடைய நிறைவில் மனசு நிறைஞ்சிருங்க. எனக்கு என் பால்யத்தை அவனிடம் பார்த்த மாதிரி இருந்தது. அவரும் சின்ன வயசில் அதே எண்ணத்தோடு இருந்திருக்கார். எனக்கு என் பால்யத்தை அவனிடம் பார்த்த மாதிரி இருந்தது. மாநகரத்து பாலித்தீன் பைகளுடன் வந்த ரோஜா செடிகளும் புத்தகங்களுடன் வந்த அந்த மாணவனும் பத்திரமாக வீடு திரும்ப வேண்டுமென கவலைப்பட்டு கொண்டே அந்த மாணவனை தேர்வு எழுத அனுமதித்தேன். இது அழகில்லை,
இருங்க, அடுத்தது தான் அழகு, அடுத்த வரி தான் அழகே. நான் சொன்னல வாசிப்பு போதைன்னு, இந்த இடத்துல தான் நான் சொக்கி போனேன். செம்மண் படிந்த கைகளால் தேர்வுத்தாளை அவன் வாங்கினான். செம்மண் படிந்த கைகளால் தேர்வுத்தாளை அவன் வாங்கினான். குறிஞ்சிப்பாட்டில் கபிலர் சொன்ன 99 பூக்களை பட்டியலிடுங்க என்பது முதல் கேள்வியாக இருந்தது. சொல்கிறப்பே சிலுக்குது. ஆஹா, என்ன பாருங்க, அவன் பண்ணிட்டு வந்த வேலை என்ன? கேள்வித்தாள் இருக்கிற முதல் கேள்வி என்ன? நான் ஒன்று சொல்லவா? நான் சொன்னேனே, நான் வந்தப்போ இருந்த கூட்டம் இப்போ இருக்கிற கூட்டம். நான் வந்தோன்னே அந்த அம்மா ஆட்சி வந்து ஐயாவுக்கு கடலை மிட்டாய் கொடுத்தது. நான் ஒன்று சொல்லவா? இந்த பிரபஞ்சம் நீங்கள் செய்வதை உன்னிப்பாக கவனித்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகம் தன் காதுகளை திறந்து வைத்து கொண்டே இருக்கிறது. எந்த மனிதன் அன்பான மொழிகளை பேசுவான், எந்த மனிதன் இதயத்தில் ஈரத்தோடு இருப்பான், எந்த மனிதன் சக மனிதன் கண்ணீர் சிந்துகிற பொழுது ஓடி சென்று அவன் கண்ணீர் துளிகளை துடைப்பான், எந்த மனிதன் தடுமாறி விழுகிற பொழுது ஒருவன் தடுமாறி விழுகிற மனிதன் தனக்கு தெரியாதவனாக இருந்தாலும் கூட என் இனத்தை சார்ந்தவன், இந்த மண்ணை சார்ந்த சக மனிதன் கீழே விழுகிறான் என்று எவன் ஓடி சென்று பிடிக்கிறான் என்பதை இந்த பிரபஞ்சம் கவனித்துக் கொண்டே இருக்கிறது. அவனுக்கு மட்டும் தனி மழையையும், அந்த மனிதர்களுக்கு மட்டும் தனி மழையையும், அந்த மனிதர்களுக்கு மட்டும் தனி தென்றலையும், அந்த மனிதர்களுக்கு மட்டும் சுத்தமான ஆக்சிஜனையும், அந்த மனிதர்களுக்கு மட்டும் மனம் வீசுகிற பூக்களையும் இந்த பிரபஞ்சம் வாரி வாரி அவனிடத்தில் அனுப்பிக்கொண்டே இருக்கும், அவர்களிடத்தில் அனுப்பிக்கொண்டே இருக்கும். இவ்வளவுதாங்க வாழ்க்கை, ஒண்ணுமே இல்லை. எனக்கு எங்களோட பிடி சார் சிஆர் சுப்பிரமணியம்னு பேர். சிஆர்எஸ் சார்னு நாங்கள் கூப்பிடுவோம். 6ஆம் வகுப்பு படிக்கிறப்ப என்னை பேச்சு போட்டிக்கு அழைச்சிட்டு போனது அவர் தானே. சென்னைக்கு சுற்றுலாத்துறை சார்பாக மாவட்ட அளவில் ஜெயிச்சு மாநில அளவில் பேச்சு போட்டிக்கு போகணும், ஸ்டேட் லெவல் காம்படிஷனுக்கு போகணும். காசு இல்லை போகிறதுக்கு. சோகமாக நின்றுட்டுருக்கேன். ஏன்டான்னு கேட்குறாரு. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஜெயிச்சிட்டேன் சார், ஸ்டேட் லெவல் காம்படிஷன் போகணும். அம்மா அப்பா விடமாட்டிக்கிறாங்க, வீட்டில் காசு இல்லை, அப்பா சொல்லிட்டாரு. அப்படியா, நாம் போகிறோம். வார்த்தையை பாருங்க, நாம் போகிறோம் சார், நான் கூப்பிட்டு போகிறேன்டா. எனக்கு அப்படியே ஒரு தேவதை ஆணுருவத்தில் வந்தது போல் இருந்தது. சார் உண்மையாக சொல்கிறீங்களா? நான் கூப்பிட்டு போகிறேன்டா. அம்மா அப்பா நான் பேசிக்கிறேன்டா. அப்போ நிச்சயமாக போகிறோமா? நிச்சயமாக போகிறோம்டா. சார் கன்ஃபார்மாக போகிறாமா? டே கன்ஃபார்மாக போகிறான்டா. அப்போ நான் ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்லிடுவா? சொல்லிடுறா. அப்போ நான் பர்மிஷன் லெட்டர் வாங்கிடுறா? வாங்கிடுறா. அப்போ நீங்கள் வீட்டுக்கு எப்போ வரீங்க? எல்லாம் துள்ளி குதிக்கிறேன் நான். சிஆர்எஸ் சாரோட ஈரோடு பேருந்து நிலையத்திலேருந்து சென்னைக்கு பேருந்தில் போய் இறங்கி அந்த போட்டியில் பங்கு கொண்டு விட்டு என் பெரியப்பா சென்னையில் இருக்கார். அங்கே போனோன்னு சொல்கிறேன், பெரியப்பா பார்த்துட்டு போயிடலாமா சார்? டி நகரில் வாணிமகாலுக்கு பக்கத்தில் பெரியப்பா வீடுங்கிறேன். ஆண்டா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், வாடா போகலாம். பேச்சு போட்டி முடிஞ்சு மதியானம் கூப்பிட்டு போகிறார். அந்த போட்டியில் நான் ஜெயிக்கலை, கூப்பிட்டு போகிறார். சந்தோஷமாக, நான் வருத்தப்படுறேன், அவர் சந்தோஷமாக கூப்பிட்டு போகிறார். பெரியப்பா வீட்டு வாசல் அட்ரஸ்லாம் சொல்கிறார். அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் கிடையாதுல்ல, அட்ரஸ்லாம் சொல்கிறார். சொல்லி வீட்டு வாசலில் நிற்கிறார் பெரியப்பா, அந்த அப்பார்ட்மெண்ட் வாசலில். நான் பெரியப்பா பல வருஷம் கழித்து பார்த்தோன்னா சந்தோஷத்தில் பெரியப்பான்னு ஓடுறேன். அந்த மெயின் ரோடு எனக்கு மெயின் ரோடுனே தெரியல, எழுத்த மாதிரி இருக்கிற உறவு மட்டும்தான் தெரியுது. இவர் டே மகேஷ் அப்படின்னு கத்துறாரு. அந்த சைடு போனோன்னே பெரியப்பா சத்தம் போட்டோன்னே இவர் சொல்கிறார், ஏன்டா இப்படி ஓடுற? இல்லை சார், பெரியப்பா பார்த்தோன்னே எனக்கு ஒன்றும் புரியல சார், பெரியப்பா எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப முக்கியமான ஆள் சார் அப்படின்னோன்னே அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க, உனக்கு உன் பெரியப்பா முக்கியமான ஆள், ஒப்புக்கொள்கிறேன், எனக்கு நீ தானடா முக்கியம், உன் உயிர் தானடா முக்கியம். சொல்லும் போதே நெகிழ்ச்சியாக இருக்குது. அந்த சிஆர் சுப்பிரமணியம் சார் இன்றைக்கி வரைக்கும் நான் காண்டாக்டில் இருக்கேன். தொடர்பு கொண்டு பேசுகிறாரு, வாழ்த்துறாரு, மெசேஜ் பண்ணுறாரு, ஆசீர்வாதம் பண்ணுறாரு. என் அன்பிற்குரிய சிவகங்கை மக்களே, இந்த உலகம் அன்பானவர்களால் நிரப்பப்பட்டது. சக மனிதன், ஒரு மனிதன் ஆக்சிஜன் உள்ளே செல்வதால் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று நாம் நினைக்கிறோம். இல்லை, அன்பை உள்ளே செலுத்துவதால் மட்டும்தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பெனும் ஆக்சிஜனை எல்லோருக்கும் அள்ளி அள்ளி கொடுங்கள். அதற்கு விலை பேசாதீர்கள். அன்பிற்கு ஒருபோதும் விலை பேசாதீர்கள். உங்கள் பிரியத்திற்கு உரியவர்களுக்கு ஏதாவது ஒரு பரிசை கொடுத்தால் இதன் விலை இவ்வளவு என்று சொல்லி காட்டி கொடுக்காதீர்கள். உங்கள் பிரியத்துக்குரியவர்களுக்கு ஏதேனும் ஒரு பரிசை கொடுத்தால் இதனுடைய விலை இவ்வளவு என்று சொல்லி காட்டி கொடுக்காதீர்கள்.
விலையற்ற பொருளை கூட அன்போடு நீங்கள் கொடுக்கிற பொழுது அந்த பொருளுக்கு விலையே இல்லை என்பதை மட்டும் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் உணருங்கள். எல்லாருக்கும் தெரியும், அண்மையில் மதுரை பக்கத்தில் ஒத்தக்கடையில் கொடிக்குளம்ங்கிற கிராமத்தில் பிறந்த ஆயி பூரணமம்மாள்ங்கிற ஒரு தாய் இன்றைக்கு சந்தை மதிப்பிலே 7.5 கோடி மதிப்புள்ள நிலத்தை அரசு பள்ளி கட்டுவதற்காக தானமாக வழங்கியிருக்கிறார் என்பது உலகம் முழுக்க இருக்கிற மனிதர்களுக்கான ஒரு செய்தி. மிரண்டு போனாங்க எல்லாம் படிச்சுட்டு. ஏன் மிரண்டு போனாங்க? அந்த அம்மாட்ட 7,500 கோடி இருந்து, இல்லை 75 கோடி இருந்து, ஏன் 8 கோடி இருந்து அதிலிருந்து ஒரு 7.5 கோடி எடுத்து கொடுத்துருந்தா பெருசு இல்லை. அந்த அம்மாவுக்கு அவங்க அப்பா கல்யாணம் ஆனப்போ சீதனமாக கொடுத்த நிலம், அதனுடைய சந்தை மதிப்பு 7.5 கோடி. அந்த அம்மாட்ட இருந்த ஒரே சொத்து அதுதான். தன்னிடம் இருக்கிற ஒரே சொத்தை இந்த சமுதாயத்திற்காக ஒரு அம்மா கொடுத்துச்சுல. நீங்கள் கடையேழு வள்ளல்கள் என்று படித்தீர்கள் வரலாறுல. அந்த கடையேழு வள்ளல்களுடைய ஆன்மா இன்னும் ஆயி பூரணமம்மாள் என்கிற ஜீவன்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணருங்கள். நம்ம எம்பி சு வெங்கடேசன் ஐயா செய்தி கேள்விப்பட்டு நேராக அவங்க கணவர் இறந்து போயிடுறாரு. கணவர் இறந்து போனதுக்கு அப்புறம் கருணை அடிப்படையில் அதே வங்கியில் வேலை கிடைக்குது, கனரா பேங்க்கில் வேலை கிடைக்குது. அந்த அம்மா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரே மகள், அந்த ஒரே மகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. பேர் ஜனனி. அவங்க அந்த அம்மாவோட கூட பிறந்தவங்க 8 பேர். இந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு குழந்தை தான் ஜனனி. அந்த ஜனனி என்கிற மகளும் 30 வயதில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுறாங்க. ஜனனிக்கு சின்ன வயசுலேருந்தே தன்ட்டு இருக்கிறதெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசை. ஸ்கூலில் யாருக்காவது ஃபீஸ் கட்டலைன்னா ஓடி அம்மாட்ட சொல்லுவாளாம், அம்மா என் ஃப்ரெண்டு அவளால் ஃபீஸ் கட்ட முடியல, நீ கட்டிடுறியான்னு கேட்பாலாம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த அம்மா பத்திரிகையில் ஆனந்த விடலை பேட்டி கொடுக்குறப்ப ஒரு வார்த்தை சொல்லுது, என்னப்பா பெருசாக பண்ணிட்டேன். நீங்களாம் பேட்டி எடுக்க வந்திருக்கீங்க, யோசிச்சு பாருங்க. ஏங்க கோயிலுக்கு ஒரு லைட்டை போட்டுவிட்டு, ஒரே ஒரு லைட்டு கமிஷனர் சார், கோயில் ஃபுல்லாக லைட்டு கொடுல, ஒரே ஒரு லைட்டு, அதில் அடம் வேற, கருவறைக்கு தான் நான் கொடுப்பேன், சுவாமி எங்கே இருக்கோ நான் அங்கே பண்ணிவிடுவேன், பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரே ஒரு டியூப் லைட்டை போட்டுட்டு, அந்த டியூப் லைட்டு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டியூப் லைட்டை கொடுத்த டியூப் லைட் என்ன பண்ணியிருக்கு, உபயதாரர் அப்படின்னு போட்டு, அந்த ஆள் பேர் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய பேராக வேற இருக்கு, பெருசாக போட்டு லைட்டிலிருந்து எக்காரணத்தை கொண்டு வெளிச்சம் சாமி மேலே பற்றக்கூடாதுன்னு குறிக்கோளாக இருந்ததுக்கு அந்த சாமி நினச்சிருக்கு, இயல்பாவது வெளிச்சம் வருண்டா, கரண்ட் சார்ஜோட ஏண்டா இப்போ வெளிச்சம் இல்லாமல் நான் இருக்கணும்னு அந்த சாமி பரிதாபமாக உட்காந்துருக்கு. ஒரு சிறு செயல் செய்தாலே நான் இதை செய்தேன் என்று தம்பட்டம் அடித்து கொள்ளுகிற மனிதர்கள் மத்தியிலே 7.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை கல்விக்காக மட்டும், பள்ளி கட்டடம் கட்டுவதற்காக மட்டும் என்கிற அன்பான ஒரு வேண்டுகோளோடு கல்வித்துறைக்கு அதை பத்திரப்பதிவு செய்து கொடுத்திருக்கிறார் ஆயி பூரணமம்மாள் என்கிற வாழ்கிற கடையேழு வள்ளல்களினுடைய மிச்சம். நீங்கள் சொல்லுங்கம்மா, அப்போ தானே எல்லாருக்கும் உற்சாகமாக இருக்கும். உங்களை பார்த்து 4 பேர் வருவாங்கல்லன்னு அந்த அம்மா சங்கடப்பட்டுட்டே அந்த பேட்டியை கொடுத்துருக்கு. அந்த பேட்டியினுடைய ஆரம்பத்தில் ஒரு வரி வருது, எல்லாரும் வந்து பாராட்டுறாங்கல்ல இந்த அம்மாவை, நீங்கள் கொடுத்துருக்கீங்க 7.5 கோடி இடம் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் 7.5 கோடி இடம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள்னு சொல்கிறாங்கல்ல. அந்த அம்மாவுக்கு சங்கடமாக இருக்கான். நான் அப்படி என்ன பெருசாக பண்ணிட்டேன், எல்லாரும் பாராட்டுறாங்கன்னு. அந்த அம்மா இருக்கிற வீட்டை பூட்டி விட்டு சொந்தக்காரன் வீட்டில் ஒளிஞ்சிருக்கு. எதுக்கு? பாராட்ட வேண்டாம் யாரும், நான் அப்படி ஒன்றும் பெருசாக பண்ணலைங்க, என் பொண்ணோட ஆசையை நிறைவேற்றினேன். என் உலகமே என்னுடைய கணவனும் என்னுடைய குழந்தையும் தான். என் கணவன் இறந்துட்டார், இப்போ என் குழந்தையும் இறந்துட்டாங்க. என் உலகம் எதற்கு ஆசைப்பட்டதோ அதற்கு இந்த உலகத்திற்கு என்னால் முடிந்த ஒரு சிறிய அன்பளிப்பை நான் கொடுத்துருக்கிறேன். இவ்வளோதான வாழ்க்கை, இதுக்கே எல்லாரும் பாராட்டுறீங்கன்னு சொந்தக்காரங்க வீட்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் அந்த அம்மா மாறி வீட்டை பூட்டிவிட்டு உட்காந்துருக்கான், பேட்டி எடுக்க வந்துடுறாங்கன்ட்டு. பாருங்களேன் இந்த உலகம் எவ்வளோ அழகானது. கோயம்புத்தூரில் யதீந்திரான்னு ஒரு பையங்க, 2022ஆம் ஆண்டு நிகழ்ந்த நிகழ்வு. யதீந்திரான்னு ஒரு பையன், அவனுக்கு ஒரு 12 வயசு. இப்போ அந்த குழந்தைக்கு ஒரு 14 வயசு 13 முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க.
அந்த குழந்தை பிறந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா சத்தியமூர்த்திக்கும் அம்மா கஸ்தூரிக்கும் என்ன புரியுது, கோயம்புத்தூர் அவங்க என்ன புரியுதுன்னா, அந்த குழந்தை ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைன்னு புரியுது. நான் ஒன்று சொல்லவா, ஒரு குழந்தை எந்த சூழலில், ஏன் பெண்களை எல்லாரும் உயர்வா சொல்கிறோம், ஏன் பெண்களை எப்பயுமே எல்லாரும் உயர்வா சொல்கிறோம், ஏன் தாய் அப்படின்னா உருகுறோம்? மனைவி பிடிக்கல, தாய் பிடிக்குது. வித்தியாசமான ஆளுங்க நம்ம ஆளுங்களாம். சாப்பாடு போடுறப்பே புருஷன் சொல்கிறது, எங்கள் அம்மா மாதிரி நீ சமைக்கலை. கேட்டுச்சா அந்த அம்மா? அந்த பொண்ணு சாப்பாடு, சில பொண்ணுங்களாம் பேசி விட்டுரும். அந்த பொண்ணு பரிமாறிட்டே சொல்லுது, நீ தான் எங்கள் அப்பா மாதிரி சம்பாதிக்கல. தேவையாது, போட்ட சாப்பிட்டு எஞ்சி போக வேண்டியதானே. சமைச்சிக்கிட்டே இருக்குது வருஷம் வருஷமாக, என்ன காசாக கொடுக்குறோம்? உண்மையாக சொல்கிறேன், ஒரு பெண் வீட்டில் செய்கிற வேலைக்கு பணம் கொடுக்கணும்னு நினச்சா அந்த ஆம்பளை ஜென்மத்துக்கு சம்பாதிச்சாலும் பத்தாது, அவ்வளோ வேலையை அந்த அம்மா செய்யும். ஆனால் வேலை இல்லை, உனக்கெல்லாம் வேலை இல்லை. வேலைக்கு போகிற ஆம்பளைங்களை பற்றி உனக்கு தெரியாது. யார்? கலெக்டர். நம்ம ஊர் வீட்டில் ஒரு கலெக்டர் ஐயா இருக்கார்ல, அவர் வேலைக்கு மட்டும் போய் பாரு, நீ மட்டும் சம்பாதிச்சு பாரு அப்படி சொல்கிற ஆண்கள்கிட்ட இங்கே இருக்கிற பெண்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், ஒரு தம்பியா ஒரு சகோதரனா உங்கள் மகனா சொல்கிறேன், வேலைக்கு போய் சம்பாதிச்சு பாரு. வேலைக்கு போனால் தான் பணத்தோட கஷ்டம் தெரியும், வேலைக்கு போனால் தான் பணத்தோட அருமை தெரியும். நீ வீட்டில் தானே இருக்க, உனக்கு ஒன்றும் தெரியாது. இப்படி வாய்கிலேயே பேசுகிறாங்கல்ல, அவனுங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரே ஒரு வேளை மாவு அரைன்னு சொல்லுங்க. வாயில தான் அரைப்பார், மாவு வராது. நான் சொல்கிறேன், நான் தான் சொல்கிறேன், அன்புக்கு நீங்கள் எங்கே, நீங்கள் சக மனிதன் மீது காமிக்கிற அன்பு தானே சிறந்தது, குடும்பத்தில் காமிக்கிற அன்பு தானே சிறந்தது. அதை யோசிங்க. அந்த யதீந்திரா அந்த இப்போ 2 வயசில் ஏன் அந்த குழந்தை எதுக்காக சொல்ல வந்தேன்னா, எதனால் தாய்மையை பெண்மையை அனைவரும் போட்டுக்கிறோம்னா, ஒரு குழந்தை பிறக்கிறப்பயே அந்த குழந்தை நல்லா பிறக்க போகுதா நல்லா இல்லாமல் பிறக்க போகுதா, அது ஆணா அது பெண்ணா, இது படித்து இந்த சமுதாயத்துக்கு உதவி செய்யுமா, இல்லை இது படித்து இந்த சமுதாயத்தை கெடுக்குமா, இல்லை இது வளர்ந்து நம்மளை காப்பாற்றுமா, இல்லை நம்மளை காப்பாற்றலாம் பரவாயில்ல அதை அதுவே பார்த்துக்குமா, எதுவுமே தெரியாமல் ஒரு குழந்தையை 1000 கற்பனைகளோடு இந்த உலகத்திற்கு வரவேற்க காத்திருக்கிற ஒரே ஒரு மனுஷியின் பெயர் தான் தாய். எந்த எதிர்பார்ப்பெல்லாம் வளர்த்துக்கிட்டே இருக்கும் அந்த அம்மா. இந்த யதீந்திரா 2 வயசில் அந்த குழந்தைக்கு ஆட்டிசம் பாதிப்புன்னு அவங்க பெற்றோர்கள் கலங்கி போயிடல. யோகா பயிற்சி கொடுத்துருக்காங்க, நீச்சல் பயிற்சி கொடுத்துருக்காங்க. அவனை எப்படியும் ஒரு சக மாணவன், ஒரு சக மனுஷன் மாதிரி அவனை வளர்க்கணும்னு அந்த பெற்றோர்களுக்கு ஆசை. அவங்க வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் அருமையான மனிதர், ஆண்ட்ரூ ஜோன்ஸ்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணுறாரு, மலையேற்ற பயிற்சியில் அவருக்கு ஆர்வம் அதிகமாக. மலையேற்ற பயிற்சியில் ஆர்வம் அதிகம்னு மலையை ஏறட்டும் அப்படின்னு அந்த குழந்தை ஏற வச்சிருக்காரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை, ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை மலையேற்ற பயிற்சியில் ஏறி இருக்கு. அந்த குழந்தை பியாஸ்குண்டுங்கிற ஒரு மலையில் ஏறி இருக்கு, ஹிமாச்சலில். 28,000 அடி உயரம் அந்த மலை. எவ்வளோங்க? பியாஸ்குண்டில் 28,000 அடி உயரம். அந்த வீடியோ கூட இருக்கு. யதீந்திரா கோயம்புத்தூர் பாய் அப்படின்னு போடுங்க, வரும். 28,000 அடி உயரமுள்ள அந்த மலையிலே ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தை யதீந்திரா 14,000 அடி உயரம் ஏறி சாதனை படைத்திருக்கிறான். 14,000 அடி உயரத்துக்கு போய் நின்றுக்கிட்டு அந்த குழந்தை இந்திய நாட்டினுடைய தேசிய கொடியை அசைத்து தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறான். இந்திய நாட்டினுடைய தேசிய கொடியை அசைகிற பொழுது அந்த கொடியில் இந்தியாவினுடைய தேசிய கொடி என்று எனக்கு தெரியவில்லை, அந்த தாயினுடைய முகமும் தந்தையினுடைய முகமும் தான் மகிழ்ச்சியில் வெளிப்பட்டதாய் நான் சிந்தித்து பார்த்தேன். இவ்வளோதாங்க வாழ்க்கை, ஒன்றுமே இல்லைங்க. எங்கள் அப்பாவுக்கு சகோதரி முறை, அவங்க எனக்கு அக்கா, இந்திரான்னு பேர். எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அக்கா. எப்பொழுதும் முகத்தில் சுறுசுறுப்பும் கண்கள் நிறைய அன்பும், யாராவது வீட்டிற்கு வந்தாலே உடனடியாக எதையாவது சமைத்து கொடுத்தே ஆக வேண்டும் என்கிற அன்பினுடைய தாகமும் இருக்கிற சகோதரி. அண்மையில் இறந்து போயிட்டாங்க, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இறந்து போயிட்டாங்க. நல்ல சந்தோஷமாக எழுந்திரிச்சு கிருஷ்ணருக்கு தேவையானதை குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் பண்ணிவிட்டு டைனிங் டேபிளில் உக்காந்தாங்க. எங்கள் அண்ணன் கார்த்திட்ட நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கடா கார்த்தினாங்க. அடுத்த சில நொடிகளில் அப்படியே சரிந்து விட்டார், உயிர் போனது. அவங்களுக்கு ஒரு பையன் கார்த்தி, ஒரு பொண்ணு சௌமியா. சௌமியா அக்காவுக்கு 44 வயசு.
44 வயது ஆகியும் 1 வயது குழந்தையினுடைய மனநிலை. நாற்பத்தி 4 வருஷம்னா அழக்கூடாதுன்னு நினச்சேன், மன்னிக்கணும். ஒரு மகிழ்ச்சியான சூழலை கொஞ்சம் கணக்க செஞ்சதுக்காக. ஒரு 44 வருடமாக வளர்த்த குழந்தை இறந்து போகிற இறுதி நொடி வரை, அன்றைக்கி சாயங்காலம் அக்கா இறந்து போகிறாங்க. இறந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த தாய் தன்னுடைய மகள் சௌமியாட்ட 44 வயதாகியும் 4 வயது 1 வயது குழந்தை போல் இருக்கிற மனநிலையோடு இருக்கிற மனநிலை பிறழ்ந்த மனநிலை வளர்ச்சி அடையாத என்னுடைய சகோதரி சௌமியாட்ட பெற்ற தாய் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? கண்ணா, என்னடா சாப்பிட்ற? பதில் சொல்ல தெரியாது. இவரே கேள்வி கேட்பாள், இவளே பதில் சொல்வாள், இவளே சமைப்பாள், இவளே கொடுப்பாள். எனக்கு நான் ஒன்று சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஆண்கள் அத்தனை பேருக்கும் ஒருவேளை குழந்தை பிறக்கிற பாக்கியம் ஆண்களுக்காக இயற்கை படைத்து பெண்களுக்கு அந்த 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 குழந்தை அந்த பேருங்கிறது ஆண்களுக்கு படைத்து பெண்களுக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இது மாதிரி பிறந்த குழந்தைகளை நான் எழுதி தருகிறேன், எந்த ஆணும் வாழ்க்கை முழுவதும் சுமக்க தயாராகவே மாட்டான். அது தாய்மைக்கே இருக்கிற பேரழகு. நான் என்னுடைய அக்கா இந்திரா அவர்களை எவ்வளவு மதிக்கிறேனோ, அவர் பெற்ற மகன் என்னுடைய அண்ணன் கார்த்தியை அவ்வளவு மதிக்கிறேன். கார்த்தியை எவ்வளவு மதிக்கிறேனோ இல்லையோ, அதைவிட அதிகமாக கார்த்தி அண்ணனுக்கு துணைவியாக வந்த என்னுடைய அண்ணி லாவண்யாவை மதிக்கிறேன். என் அக்கா இறந்த பிறகு, இந்திரா அக்கா இறந்த பிறகு சௌமியாவை ஒரு தாய் இதுவரை தாங்கி கொண்டிருந்தால் இப்பொழுது 2 தாயாக அவர்கள் தாங்கி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் அண்ணன் எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருக்காங்க. கார்த்தி அண்ணன் சொல்கிறாரு, அவர் கூட பிறந்த தங்கச்சி, இன்றைக்கி யாரும் அதுக்கே தயாராக, கூட பிறந்த தங்கச்சி அவர் வீட்டில் வச்சுக்கிறாரு. கல்யாணம் ஆகி வராங்க, அந்த பொண்ணு எப்படி ஒத்துக்கும்? யோசிச்சு பாருங்க சார். நான் யோசிக்கிறேன் சார், இந்த வாழ்க்கையை அர்த்தமற்றது சார், இந்த வாழ்க்கையை அர்த்தமற்றது. தனுஷார் இப்போ அண்மையில் ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசினார். சார், நீங்கள் சேர்த்த பணம் சொத்து எல்லாமே உங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு பண்ணால் உங்கள் கண்ணு முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் தெரியும்னார். உங்கள் குழந்தை உடம்பு சரியான மட்டும் போதும், வேறு எதுவுமே நமக்கு வேண்டான்னு தோணுன்னார் தனுஷார் பேசினார் இப்போ அண்மையில். உண்மை, இந்த வாழ்க்கையை அர்த்தமற்றது. கலர் கலரான மாயைகளோடு நாம் வாழ்வின் இறுதி மூச்சு வரை சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையினுடைய இயல்பு எது தெரியுமா? வாழ்க்கையினுடைய இயல்பு எது தெரியுமா? சக மனிதரை நீங்கள் நேசிக்கிற பொழுதுதான் நீங்கள் விடுகிற மூச்சுக்காற்றுக்கான அர்த்தத்தை இந்த இயற்கை வழங்குகிறது என்ற அர்த்தம். ஒன்னே ஒன்று சொல்லி நான் பேச்சை நிறைவு செய்கிறேன். உங்கள் வீட்டில், உங்கள் வீடுகளில் வளர்ந்த குழந்தைகள் இருக்கலாம், உங்கள் வீடுகளில் வளர்ந்த குழந்தைகள் இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு குழந்தை எங்கேயாவது நீங்கள் நிற்கிற பொழுது ஓடி வந்து, அங்கிள் இந்த புக்கை வாங்கிக்கங்கன்னு சொல்லி ஒரு ஏபிசிடி புத்தகத்தை காண்பிக்கிற பொழுது, இதை படிப்பதற்கு என் வீட்டில் ஆள் இல்லை என்று சொல்லாமல் நீட்டி அந்த பிஞ்சு விரல்களுக்கு மரியாதை கொடுத்து, அந்த பிஞ்சு முகம் ஒரு கணமேனும் சிரிக்கட்டும் என்று மனிதத்தோடு அன்போடு யோசித்து, இதைத்தாண்டா தேடி, சும்மா வாங்காதீங்க, இதைத்தாண்டா தேடிட்டு இருந்தேன் செல்லம், ஒரு புக்கு போதுண்டான்னு எந்த மனிதன் வாங்குகிறானோ அந்த மனிதன் பாதங்களை வணங்குவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இறை நம்பிக்கை இல்லாமல் கூட உங்களுக்கு இருக்கலாம், இறை நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாம். ஒரு உணவகத்தில் சாப்பிட்டு விட்டு வெளியேறுகிற பொழுது ஊதுபத்தி விற்கிற ஒரு வயதான தாய் ஓடி வந்து, ஐயா வாங்கிக்கங்க ஐயா, ஊதுபத்தி 30 ரூபா பேக்கெட்னு சொல்கிறப்ப எனக்கு இறை நம்பிக்கை இல்லை, என் வீட்டிற்கு தேவையில்லை என்று சொல்லாமல் ஒரே ஒரு பேக்கெட் ஊதுபத்தியாவது வாங்கி கொண்டு
உங்கள் வீட்டில் சென்று ஏற்றி வைத்தால் அந்த ஊதுபத்தியிலிருந்து மனிதத்தினுடைய வாசம் வீசும் என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதை வாங்குகிற மனிதர்களின் கால்களை தொட்டு வணங்குவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தேசிய நெடுஞ்சாலையில் பரபரப்பாக ஒரு ஊருக்கு நீங்கள் குடும்பத்தோடு சென்று கொண்டிருக்கிற பொழுது, பேருந்திலிருந்து இறங்குகிற பொழுதோ, இல்லை நீங்கள் பயன்படுத்துகிற மகிழ்வுந்து காரிலிருந்து இறங்குகிற பொழுதோ, இல்லை நீங்கள் சென்று கொண்டிருக்கிற அந்த இருசக்கர வாகனத்திலிருந்து இறங்குகிற பொழுதோ, அருகில் இருக்கிற ஒரு இளநீர் கடையில் வேகாத வெயிலில் ஒரு வயதானவரோ அல்லது குடும்பமோ அமர்ந்து யாராவது இளநீர் வாங்குவதற்காக நிறுத்த மாட்டார்களா என்று ஏங்கி தவிக்கிற கண்களோடு இருக்கிற பொழுது, அந்த இளநீர் கடையின் அருகில் சென்று நின்று, எங்கள் மூவருக்கும் இளநீர் தாருங்கள், என் ஒருவருக்கு இளநீர் தாருங்கள், எங்கள் இருவருக்கு இளநீர் தாருங்கள் என்று குடும்பத்தோடு சென்று அவர்களிடம் மன மகிழ்ச்சியாக பேசியபடியே இளநீர் யார் வாங்கி குடிக்கிறீர்களோ உங்கள் தாகம் தணிவதோடு மட்டுமல்லாமல் மறந்து விடார்கள், அந்த குடும்பத்தினுடைய வறுமை தாகமும் சேர்ந்து தணிந்து கொண்டிருக்கிறது. அந்த ஈர மனமுள்ள மனிதர்களின் கால்களை வணங்குவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பரபரப்பான சிக்னலில் ஒரு நிமிடம் நிற்கிற நேரத்தில், பரபரப்பான சாலையில் சிக்னலில் ஒரே ஒரு நிமிடம் நிற்கிற நேரத்தில் யாராவது ஒரு ஓடி வந்து, குழந்தையோ இளைஞனோ பெண்மணியோ யாராவது ஒரு ஓடி வந்து, சார் 10 கலர் பேனா வாங்கிக்குங்க சார் என்று சொல்லுகிற பொழுது, உங்களுக்கு எழுத படிக்க தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை, வாங்கிக்கிறேன்னு சொல்லி அந்த கலர் பேனாவை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா கலர் பேனா உங்களுக்கு சொந்தமாகும். வாழ்க்கையில் அவருக்கு கலர் கலரான கனவுகளை பரிசாக தந்ததற்கு நீங்கள் ஒப்பாவீர்கள். இவ்வளவுதான் வாழ்க்கை. ஒரு டிராஃபிக் போலீஸ் நிற்கிறாரு, ஒரு நிமிஷம் சிக்னலில் நம்மளால் நிற்க முடியல. டிராஃபிக் போலீஸ் நிற்கிறாரு, ஒழுங்குபடுத்திகிட்டு இருக்காரு. நீங்களும் அந்த சாலையை கடந்து போகிற ஒரு மனிதராக இருந்தால் அந்த போக்குவரத்து அதிகாரிகிட்டோம், சார் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களான்னு யாவருக்குமாம் பிறருக்கு இன்னொரு தானே கேட்டுட்டு போங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ்காரர் வெளில வராரு, எங்கேயாவது காவல்துறை சகோதரர்களை பார்க்குறீங்க, சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் நல்லா இருக்காங்களா கேட்டுட்டு போங்க. நான் ஒன்று சொல்லவா, அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஒருவரை தெரிந்துதான் வைத்திருக்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. நீங்கள் அன்பை வெளிப்படுத்தினாலே அவர் உங்களுக்கு தெரிந்தவராக மாறுவார். இவ்வளோதான் வாழ்க்கை. என் அருமை சொந்தங்களே, என்னவோ நினைத்து கொண்டு இந்த மேடையில் நான் ஏறினேன். ஆனால் என் இதயத்தினுடைய ஆழத்திலிருந்து சொற்களை இறைத்து இறைத்து உங்களுக்காக பேசியிருக்கிறேன். இந்த பேச்சினுடைய வெற்றியாக நான் நினைப்பது, நான் பேசிய இந்த ஒரு மணி நேரத்தை கடந்த பேச்சில் ஏதாவது ஒரு சம்பவம் உங்கள் இதயத்தை பாதித்திருந்தால், அந்த பாதிப்புக்கு மருந்தாக நீங்கள் சக மனிதனை பார்க்கிற பொழுதும், சக மனிதனிடம் பேசுகிற பொழுதும் அன்பாக பேசுங்கள், அன்புடன் பாருங்கள், அன்பை விதையுங்கள், அன்பை மட்டுமே அறுவடை செய்யுங்கள். அன்பிற் சிறந்த தவம் இல்லை, வாழ்வது ஒரு முறை, அன்போடு வாழ்வோம், பண்போடு வாழ்வோம், மூச்சு காற்று கூட நமக்கு சொந்தம் இல்லை, நீங்கள் காண்பிக்கிற அன்பு மட்டுமே உங்களுக்கு சொந்தமானது. வாய்ப்பிற்கு இதயம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.